I hope my screen is visible for you, right? ஓகே. ஸோ ஜிட்டுங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா வந்து வெர்ஷன் கண்ட்ரோல். ஸோ ஜிட்லேயே வந்து நிறையா இருக்குது. ஓகேங்களா? எஸ்விசின்னு சொல்லுவோம். இது ப்ரீவியஸாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? லீகல் சிஸ்டம்ஸ் ஜிட்டு வரைக்கும் முன்னாடி வந்து அதை தான் வந்து வெர்ஷன் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறோம். ஸோ வெர்ஷன் கண்ட்ரோல்னா என்ன அப்படின்னா, நீங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்கீங்க. ஸோ ஆண்ட்ராய்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அப்டேட்டுக்கு வந்து ஒரு வெர்ஷன் கொடுப்பாங்க. 14, 17, 18 அப்படின்னு ஒரு நேம் வச்சு கொடுப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அது பேர் தான் வெர்ஷன் சொல்லுவோம். ஸோ வெர்ஷன் 1, வெர்ஷன் 2ங்கிறது. இப்போ அது வந்து நமக்கு எப்படி நம்மளோட கோடில் வந்து ஒர்க் ஆகும், நம்மளோட கோடிங்கில் வந்து இண்டஸ்ட்ரியில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுறீங்க. ஸோ லாகின் பேஜ் எடுத்துக்கோங்க. லாகின் பேஜ் எடுத்தீங்கன்னா, அதில் வந்து ஒரு 2 இன்புட் பாக்ஸு, ஒரு பட்டன் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ பட்டனில் வந்து சம்திங் ஒரு கலர் வந்து பேக்வர்ட் ரெட்டுன்னு வச்சுருக்கீங்க. இப்போ ரெக்கமெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ ரெக்கமெண்ட் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா, உங்களோட கஸ்டமர், யூசர் யார் இருக்காங்களோ, ஸோ ஷேர் ஹோல்டர்ன்னு சொல்லுவோம். ஸோ அவங்க தான் வந்து ப்ராடக்ட் ஓனரு. ஸோ அந்த ப்ராடக்ட் ஓனர் வந்து என்ன ரெக்கமெண்ட் குடுப்பாங்கன்னா, ஸோ எங்க சைன் இன் பக்கத்தில இன்னும் எங்க சோசியல் மீடியா வந்து லாகின் வித் சோசியல் மீடியா, சைன் அப் வித் சோசியல் மீடியா அப்படின்னு கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸோ அந்த கோட வந்து நீங்க சேஞ்ச் பண்ணுவீங்க. சரிங்களா? சேஞ்ச் பண்ணி இது பண்ணிட்டீங்கன்னா, ஸோ நீங்க உங்களோட ஒர்க்கிங் ஸ்பேஸ்ல நீங்க உங்க கம்பெனில நீங்க மட்டும் இல்ல. ஸோ உங்க கூட வந்து உங்களோட கொலீக்ஸ் வந்து என்ன இருப்பாங்க. ஃப்ரண்ட் எண்ட் டீம் இருப்பாங்க, பேக் எண்ட் டீம் இருப்பாங்க, ஃபுல் ஸ்டாக் டீம் இருப்பாங்க, டெவாப்ஸ் டீம்ஸ் எல்லா டீம்ஸும் இருப்பாங்க. நீங்க வந்து ஒரு ஃபைல சேஞ்ச் பண்றீங்க. லாகின் சைன் அப் பண்றாங்க. இன்னொருத்தவங்க உங்களோட டீம்மேட் வந்து அதே பேஜ்ல வந்து ஃபங்ஷனாலிட்டி ஒர்க் பண்றாங்க. ஸோ ஏபி இன்டகிரேஷன் ஒர்க் பண்றாங்க வச்சுக்கோங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, ஸ்க்ராட்ச் ஆகும். அதாவது கொலாப் ஆயிரும். 2மே வந்து இது பண்ணாங்கன்னா, ஸோ யார் எத கோட் பண்றாங்க வந்து அவங்களுக்கே இது தெரியாது. ஸோ அத மெயின்டெயின் பண்றதுக்கு தான் என்ன பண்றோம்னா, ஜிட் அப்படிங்கிறது பண்றோம். ஸோ ஜிட்ல வந்து நீங்க ஒரு ஃபைல் ஒர்க் பண்ணுவீங்க. இன்னொருத்தவங்க வந்து இன்னொரு ஃபைல் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ பெரிய ஆர்கனைசேஷன்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, டாஸ்க்க வந்து ஸ்ப்ளிட் பண்ணி குடுத்துரும். சரிங்களா? ஸோ எப்படி டாஸ்க்லாம் வந்து இது பண்ணுவோம் அப்படின்னா, அது நெறையா நாங்க மெத்தடாலஜி இருக்கு. நீங்க படிச்சுக்கலாம். ஸ்க்ரம்மு, அஜைல் இந்த மாரி வந்து மெத்தடாலஜி இருக்கும். ஸோ அததான் வந்து நாங்க ஸ்ப்ரிண்ட்ல ஃபாலோ பண்ணுவோம். ஸோ ஸ்ப்ரிண்ட்ல வந்து ஒரு டெலிவரபிள்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த டெலிவரபிள்ஸ வந்து என்ன ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, ஓகே இந்த வீக்ஸ் வந்து ஒரு ஸ்ப்ரிண்ட். 1 வீக் வந்து ஒரு ஸ்ப்ரிண்ட் கணக்கு. ஸோ அந்த ஸ்ப்ரிண்ட்ல வந்து மல்டிபிள் டெவலப்பர்ஸ் இருப்போம். அதில வந்து பர்ட்டிகுலரா ஒரு இத பிக் பண்ணோம். ஸோ லைன் ஸ்க்ரீன், சைனஸ் ஸ்க்ரீன் அப்படிங்கிறத. பிக் பண்ணிட்டு, ஸோ அதில வந்து பிராக்டிஸ் பண்ணி ஒவ்வொரு டெவலப்பரும் ஒண்ணு பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அத பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணோம், காம்போனன்ட்ஸு, யுஐ எல்லாம் டெவலப் ஆகும். ஸோ இதுதான் வந்து எந்த ஆர்கனைசேஷன் பண்ணாலும் இப்படி தான் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. சரிங்களா? ஜிட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, நெறையா இருக்கு. ஸோ ஜிட்டுங்கிறது வந்து ஒரு சாஃப்ட்வேர். சரிங்களா? வெர்ஷன் கண்ட்ரோல் மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். ஸோ ப்ரொவைடர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. ஸோ யார் அப்படின்னா ஜிட்கப்பு, ஜிட்லாப்பு. ஸோ இருப்பாங்க. ஜிட்கப்புங்கிறது மைக்ரோசாஃப்ட்டோட ப்ராடக்ட். சரிங்களா? ஸோ மைக்ரோசாஃப்ட் தான் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஹோல்ட் பண்றாங்க இத. அதேமாரி ஜிட்லாப்பும் இருக்கும். ஸோ இதுவும் வந்து இண்டஸ்ட்ரியல் பண்ற ப்ராடக்ட் தான். ஸோ மெயினா ஜிட்லாப் வந்து எங்க யூஸ் பண்ணுவோம் அப்டின்னா, ஆட்டோமேஷன், டெவாப்ஸு ஸோ இந்த மாரி இடத்துலலாம் வந்து ஜிட்லாப் வந்து மேஜரா யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ 2மே ஒண்ணு தான் பண்ணப்போது. உங்களோட கோட வந்து மேனேஜ் பண்ண போகுது. சரிங்களா? இதே மாரி நெறையா இருக்கு. ஸோ பிட் பாக்கெட் இருக்கு. ஸோ பிட் பாக்கெட் யார் கூட பார்த்தீங்கன்னா, ஜிராக்குரியது. சரிங்களா? ஸோ ஜிராங்கிறது என்னன்னா ஒரு சாஃப்ட்வேர். சரிங்களா? ஜிராங்கிற ஒரு சாஃப்ட்வேர். இதுதான் வந்து நீங்க 14, 500 கம்பெனிஸ் போனாலும் சரி, ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி போனாலும் சரி, இந்த மாரி ஜிரா இதான் யூஸ் பண்ணுவாங்க. அட்லைன் சாஃப்ட்வேர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட ப்ராடக்ட் தான் எல்லாமே வந்து. ஸோ இதுதான் வந்து நீங்க எங்க போனாலும் யூஸ் பண்ணுவீங்க. ஜிட் வந்து காமனா ஓப்பன் சோர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பெய்டு தான். ஓகேங்களா? பெய்டு ஆனா ஃப்ரீ வெர்ஷன்ஸ் இருக்கு. மேக்ஸிமம் 5 மெம்பர்ஸ் அந்த மாரி டீம்ஸ் யூஸ் பண்ற மாரி இருக்கும். ஸோ இது வந்து மேஜர் என்டர்பிரைஸ் கம்பெனிஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ என்டர்பிரைஸ்னா பெரிய லெவலுக்கு எல்லாமே அந்த மாரி Zoho இந்த மாரி எல்லாமே Zoho இன்டர்னலா சாஃப்ட்வேர்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ மல்டிநேஷனல் கம்பெனிஸ் எல்லாமே வந்து இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும். ஸோ இதில வந்து உங்களுக்கு செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்துரும். டீம் மேனேஜ் பண்றது, ப்ராடக்ட் என்ன பண்ணணும், ஸோ என்ன ஸ்பிரிண்ட், ஸோ கோட் மேனேஜ்மென்ட் எல்லாமே வந்து இருக்கும். இதில பார்த்தீங்கன்னா, டெவலப்பர்ஸ் அது பார்த்தீங்கன்னா பிட் பாக்கெட் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த பிட் பாக்கெட் தான் வந்து என்னன்னா, இந்த சைட்ல வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு ரெபாசிட்டரி. ஸோ இது எல்லாத்துக்கும் காமனான வேர்ட் வந்து ஒரு ப்ராஜெக்ட் எப்படி சொல்லுவோம்னா, ரெபாசிட்டரி சொல்லுவோம். ரெப்போ சரிங்களா? ஸோ ப்ரொவைடர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நெறைய இருப்பாங்க. பட் ஜிட்ங்கிறது கமாண்ட் ஒண்ணு தான். சரிங்களா? ஸோ ஜிட்கப்ங்கிறது வந்து ப்ரொவைடர்.
ஜிட்கப்பு, ஜிட்லேப், பிட்பக்கெட் இந்த மாரி நெறைய இருக்கு. இதெல்லாம் ப்ரொவைடர்ஸு. ஜிட்டுங்கிறது ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் சரிங்களா? இப்போ உங்க இதுல வந்து ஜிட்டுங்கிறது உங்க சிஸ்டத்துல வேணும் அப்டின்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு வந்து எங்க லோக்கல்ல இன்ஸ்டால் பண்ணிக்கணும் சரிங்களா? இது ஓப்பன் சோர்ஸ் தான். நீங்க விண்டோஸ் இருந்துச்சுன்னா விண்டோஸ் டவுன்லோட் போட்டுக்கங்க. மேக்னா மேக் டவுன்லோட் போட்டுக்கங்க. ஸோ உங்க சிஸ்டத்துல வந்து ஜிட் இருக்குங்கன்னா சிஎம்டி ஓப்பன் பண்ணிக்கங்க. சர்ச் பார்ல போட்டு சிஎம்டி போடலாம். இல்ல வந்து குயிக் ரன்ல போயிட்டு நீங்க வந்து சிஎம்டி டைப் பண்ணிக்கலாம் சரிங்களா? ஸோ அதில போயிட்டு ஜிட்டுன்னு டைப் அடிச்சீங்கன்னா இருக்காது சரிங்களா? ஸோ அப்ப அப்ப இல்லன்னா என்ன பண்ணணும் அப்டின்னா, நீங்க வந்து ஜிட் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஆல்ரெடி நான் டவுன்லோட் போட்டு வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் குடுத்துருங்க. ஸோ அடிஷனல் சாஃப்ட்வேர்ஸ் கேட்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அத பிக் பண்ணிக்கும். இல்லன்னா இது பண்ணிக்கங்க. ஸோ இல்ல இதுலயே வந்து ஜிட்ல வந்து உங்களுக்கு பேஸ்ன்னு சொல்லி வந்துரும். ஸோ பேஸ்ங்கிறது என்னன்னா, ஒரு ஸ்கில் ஸ்கிரிப்டிங் மாரி இருக்கும். சரிங்களா? அதான் பேஸ். அதுல நீங்க பேஸ் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஸ்டெப்ஸ்லயும் வந்து ஒவ்வொன்னு இருக்கும். ஸோ உங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவை கஸ்டமைஸ் பண்ணி இப்போதைக்கு நான் எல்லாமே டேட்டா குடுக்குறேன். இதில பார்த்தீங்கன்னா, கிரெடென்ஷியல் மேனேஜர் விண்டோஸ்ல கிரெடென்ஷியல் மேனேஜர்ன்னு இருக்கும். ஸோ அதுதான் உங்க டேட்டாஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணக்கூடியது. சரி ஆகட்டும். அ ஸோ வந்து ஜிட் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஜிட்டு வந்து ஒரு இது. நமக்கு வந்து அதுக்கடுத்து யூஸ் பண்றது ஜிட் கப் தான் யூஸ் பண்ணுவோம். மேஜரா எல்லாமே வந்து. ஏன் ஜிட் கப் யூஸ் பண்றோம் அப்டின்னா, இது இது வந்து ஒரு இது பெய்டு இருக்கு. இதுவும் என்டர்பிரைஸ் யூஸ் பண்ணுவோம். பட் வந்து நீங்க பிகினர் ஸ்டேஜ்ல இருக்கீங்க. ஒரு ஸ்டார்ட்டிங் தான் ஸ்டார்ட் பண்றோம் அப்டின்னா, நீங்க வந்து ஜிட்கப் வந்து நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். சரிங்களா? இதுல வந்து இதுல லிமிட்டேஷன்ஸ்லாம் இருக்கு. சரிங்களா? பிரைசிங் பிளான்ஸ் எல்லாமே இருக்கு. ஒன்ஸ் நீங்க உங்க ஆல்ரெடி அக்கவுண்ட் வச்சிருக்கா, நீங்க ப்ரொஃபைல்ஸ் இருக்கும். ஸோ ப்ரொஃபைல்ஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ரொஃபைல்ஸ் இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, உங்களோட யூசர் நேம் இருக்கும். சரிங்களா? ஸோ யாராச்சும் உங்க ஆர்கனைசேஷனுக்கு நீங்க ஷேர் பண்ண போறீங்க அப்படிங்கிற பட்சத்தில வந்து, அவங்க நீங்க யூசர் நேம் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இதாகும். ஸோ நீங்க கீழ வந்து எந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கீங்க அப்படின்னு காட்டும். ஸோ ஆர்கனைசேஷன் ஒண்ணும் இல்ல. உங்க அம் கம்பெனி தான் ஆர்கனைசேஷன் சொல்லுவோம். சரிங்களா? சேம் வந்து நமக்கு கீழ பார்த்தீங்கன்னா, ரீட்மி ஃபைல்ஸ், ப்ரொஃபைல்ஸு ஸோ அந்த மாரி திங்ஸ் இருக்கும். ஸோ கான்ட்ரிபியூஷன்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க இந்த மாரி காட்டும். தென் வந்து உங்க அக்கவுண்ட் எப்போலேருந்து கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிற டைம் லைன் பேஸ் பண்ணி காட்டும். ஸோ 2017 காட்டுனா 2017லேருந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ தென் வந்து உங்களுக்கு ரெப்பாசிட்டரீஸ் ரெப்பாசிட்டரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதான் வந்து ரெப்போன்னு சொல்லுவோம். இது காமன் டேம். நீங்க எந்த ரெப்போ எந்த பிட் பேக்கெட் ப்ரொவைடர் போனாலும், பிட் பேக்கெட் இந்த மாரி ஜிட்ல போனாலும் ரெப்பாசிட்டி தான் காமன். சரிங்களா? இது வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்ட். ஸோ வந்து ஒவ்வொரு இதுலயுமே நீங்க எந்த மாரி கோடா போட்டுக்கலாம். கோட போட்டு பில்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஐ திங்க் ஜிட் இன்ஸ்டால் ஆயிருச்சு. ஒன் செகண்ட் நான் சொல்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஜிட்ன்னு நான் போட்டேன். அக்கவுண்ட் எல்லாரோட கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ ஜிட்லயே நீங்க போட்டீங்கன்னா, உங்களுக்கு அதிலேயே குடுத்த மெசேஜ் போட்டிருப்பாங்க. ஸோ ஜிட்டு. ஸோ போட்டா அதோட வெர்ஷன் வரும். இல்லைனா ஃபுல் வெர்ஷன் போட்டுக்கலாம். ஸோ இந்த இது வந்து கை வந்து 6 சிம்பிள் படிச்சிருப்பீங்களா? ஸோ அதேதான். ஸோ ஒவ்வொன்னும் கமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க வந்து இதிலேயே போட்டுக்கலாம். குளோன் பண்றதுக்கு நான் என்னன்னா, ஒரு ரெபாசிட்டரி இருக்கு. ஸோ ரெபாசிட்டரி வந்து நீங்க குளோன் பண்ணணும். ஸோ அதுக்கு இப்போ யூனிட்னா லோக்கல்ல வந்து கிரியேட் பண்றதுக்கு யூனிட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபைல்ஸ் ஆட் பண்றதுக்கு, ஸ்டேட்டஸ் பார்க்கறதுக்கு, ஸோ எல்லாமே கமெண்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு எதுவும் தெரியலன்னா, நீங்க ஜிட்டின் போட்டீங்கனாலே உங்களுக்கு எல்லா கமெண்ட்ஸும் வரும். ஸோ ஹெச்எல் சரிங்களா? ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்கு, எதுக்காண்டி யூஸ் பண்றாங்க எல்லாமே டீட்டெயில்ஸ் அதிலயே வந்துரும். சரிங்களா? ஸோ நீங்க வந்து
ஒவ்வொரு டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்த்துக்கலாம். ஸோ ஆட்னா ஆட் கன்டென்ட் ஃபார் தி இண்டெக்ஸ்னா ஃபைல்ஸ வந்து அங்க ஆட் பண்றேன்னு அர்த்தம். ஸோ உங்கள ஜிட் வந்து எடிட் பண்ணிருவீங்க. ஸோ ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் வந்து இது யூஸ் பண்றது. ஓகே. எல்லாமே ஃபுல்லாமே கமெண்ட்ஸ் தான். ஸோ நெறைய கமெண்ட்ஸ் இருக்கும். பட் வந்து அ மேஜரா வந்து நம்ம ஒரு சில கமெண்ட்ஸ வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து ஜிட் இன்ஸ்டால் பண்ண பிறகு என்னன்னா, நீங்க இங்கேயே லோக்கல்லே கிரியேட் பண்ணலாம். பட் வந்து இன்னும் ஈஸியா வந்து சாஃப்ட்வேர் வந்து சொல்றேன். ஸோ அதான் வந்து நம்ம ஜிட்கப்ன்னு சொல்லுவோம். ஜிட்கப்போட டெஸ்க்டாப் சாஃப்ட்வேர்ஸ் ஒண்ணு இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ஜிட்கப்போட டெஸ்க்டாப் சாஃப்ட்வேர் என்ன பண்ணும்னா, சேம் கமெண்ட்ஸ் லைன்ல இருக்கு இல்லையா? ஸோ இதே கமெண்ட்ஸ் லைன்ல தான் வந்து என்னன்னா, நீங்க கமெண்ட்ஸ் போட்டு இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. ஸோ அது இப்படி இல்லாம உங்களுக்கு வந்து ஒரு யூஐ வழியா உங்களுக்கு பண்றது தான் இந்த ஜிட்கப் டெஸ்க்டாப்போட யூசேஜ் சரிங்களா? ஸோ அதுவும் டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் கிடைக்கும். ஸோ அத நீங்க வந்து ஓகே. ஸோ நீங்க டெர்மினலும் பண்ணலாம். இல்ல அப்டின்னா, நீங்க உங்க சிஸ்டத்துல நீங்க எதுல பண்ணாலுமே வந்து உங்களுக்கு உபுண்டு வச்சிருந்தா கூட, சிஸ்டம் லினக்ஸ் சிஸ்டம் எது வச்சிருந்தாலுமே ஜெட் வந்து இதுல செக் பண்ணிக்கங்க. இருக்கா செக் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து எடுக்கும். ஓகேங்களா? குளோபல் கிரெடென்ஷியல் மேனேஜர் இருக்கனால மேபி வந்து இதாயிருக்கும். நான் சைன் டூ ஜிட்ஹப்ன்னு குடுத்துறேன். சரிங்களா? ஸோ அக்கவுண்ட்ஸ் நீங்க ஹெல்ப்ல போனீங்கன்னா, உங்களுக்கு இருக்கும். சைன் வித் ஜிட்ஹப்.com. ஸோ ஆல்ரெடி அக்கவுண்ட் இருக்கு. ஸோ அக்கவுண்ட் இருக்கனால கன்டின்யூ குடுத்துருக்கேன். இல்ல அப்டின்னா, நான் புதுசா வந்து ஒரு அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்குவேன். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து ஆட் ஆயிடுச்சு. அடுத்து நியூ ரெபாசிட்டரி குடுத்துக்கங்க. ஸோ டெஸ்ட். ஸோ அவங்க பார்த்து கேட்கும். எங்க உங்களோட ஃபோல்டர சேவ் பண்ண போறீங்க அந்த மாரி. ஸோ குடுத்து நீங்க கிரியேட் ரெபாசிட்டரி குடுத்தீங்கன்னா, கிரியேட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ கரண்ட் ரெபாசிட்டரி எது இங்க காமிக்குது. என்ன பிரான்ச்சுன்னு காமிக்கும். ஸோ எப்பவுமே டிஃபால்ட்டா வந்து ஜிட் வந்து மெயின் பிரான்ச்லாம் இருக்கும். நீங்க எத்தன பிரான்ச் வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நீங்க வொர்க்கிங் இண்டஸ்ட்ரியில பண்ணும்போது, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பிரான்ச் தனியா வந்து நாங்க வொர்க் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் லாகின் பேஜ் பண்ண போறோம்னா, ஃபீச்சர் லாகின் அப்படிங்கிற ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணி பண்ணுவோம். இல்ல அப்படின்னா, ஒரு சிலர் வந்து அவங்களோட யூசர் நேம் பை என்ன பேஜ் ஒர்க் பண்றாங்க, என்ன பக்கோ, ஃபிக்ஸா, ஃபீச்சர் என்ஹான்ஸ்மென்ட்டா அங்க மென்ஷன் பண்ணிட்டு, அத வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க பிரான்ச்ச கிரியேட் பண்ணிருவாங்க. சரிங்களா? ஓகே. இப்ப என்ன பண்ணீங்க, டைரக்ட்டா வந்து நான் இங்கேயே கிரியேட் பண்ணிட்டேன். நான் ரிமோட் ரெப்போங்கிறது என்னன்னா, இந்த பார்த்தீங்களா ரெபாசிட்டரி. இதுதான் ரிமோட் ரெப்போ. ஸோ இங்க லோக்கல்ல இருக்கிறது வந்து நம்முடைய லோக்கல் ரெப்போன்னு சொல்லுவோம். இது ரிமோட் ரெப்போன்னு சொல்லுவோம். இப்ப நான் இங்க கிரியேட் பண்ணிட்டேன். பட் வந்து என்னன்னா, இங்க வந்து நமக்கு இதாகல வரல. ஸோ டெஸ்ட். ஸோ டெஸ்ட் டெமோ குடுத்தேன். ஸோ அது வந்து இங்க வந்து இல்ல. சரிங்களா? ஸோ நீங்க எப்ப நீங்க பப்ளிஷ் பண்ற ரெபாசிட்டரி குடுக்கீங்களோ, அப்பதான் வந்து என்ன ஆகும்னா, இங்க வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ அந்த ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாம் ஹிட்டன்ஸ்ல இருக்கும். நீங்க ஹேண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே காட்டும் அதுல. இப்போ ஜிட்டோட அட்ரிபியூட்ஸு, ஜிட்டோட க லாக் எல்லாமே வந்து ஜிட் ஃபோல்டருக்குள்ள இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நான் சம்திங் விஎஸ் கோட்ல ஓப்பன் பண்ணிக்கிறேன். இல்லன்னா நீங்க டேரக்ட்டாவே இங்க வந்து ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கே 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபோல்டர் ஓப்பன் பண்றோமா, இல்ல வந்து விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணலான்னு.
ஸோ ஒரு HTML ஃபைல் வந்து வந்து ஓப்பன் பண்றோம். ஜஸ்ட் ஒரு HTML தான். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, VS Codeலயே பார்த்தீங்க VS Codeல ஆல்ரெடி நம்ம இன்டிகிரேட் பண்ணியிருப்போம். Gitலாம் இன்டிகிரேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஸோ வந்து இங்க பச்சை கலர் காட்டுது பார்த்தீங்களா? ஸோ ஏன் பச்சை கலர் காட்டுதுன்னா, இந்த ஜிட் ப்ராஜெக்ட்ல வந்து இந்த ஃபோல்டர்ல வந்து ஒரு ஃபைல் வந்து ஆட் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, யூன்னு காட்டும். அதே மாரி வந்து அன்ட்ராக்டுன்னு இருக்கும். ஏன்னா, நம்ம இந்த இந்த வெர்ஷன்ல வந்து நம்ம இன்னும் ட்ராக் பண்ணல. ஜிட்ல வந்து. ஸோ அன்ட்ராக்ன்னு காட்டுது. புதுசா வந்து ஒரு ஃபைல் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதே வந்து ஏற்கனவே இருக்கு அப்படின்னா, இந்த மாரி காட்டும். இல்லன்னா இந்த பச்சை கலர் காட்டும். சரி இருக்கிற ஏற்கனவே உள்ள எக்ஸிஸ்டிங் ஃபைல வந்து நீங்க டெலீட் பண்ணிட்டீங்கன்னா, அது வந்து என்ன காட்டும் அப்படின்னா, டிலீட்ன்னு சொல்லி ரெட்ல காட்டும். ஸோ அதே மாரி இங்க ஜிட்ன்னு இருக்கும். சோர்ஸ் கண்ட்ரோலு. சில பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இத வந்து என்ன பண்ணணும்னா, நீங்க பார்த்துக்கலாம். யார் யார் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, உங்க டீம்ல உள்ளவங்க. ஒரே ரெப்போ ஒர்க் பண்ணும்போது அதில காட்டும். இப்ப நீங்க பண்ணனால, இங்க சேஞ்சஸ் 1 அப்படின்னு இருக்கு. ஸோ இத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து தெரியும். திங் புதுசா கிரியேட் பண்ணா நமக்கு இதா இல்ல. சேஞ்சஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு இது தெரியும் இதுல. ஸோ அதே மாரி கீழ பார்த்தீங்கன்னா, மெயின்னு இருக்கும் இந்த இடத்துல. ஸோ பார்த்தீங்கன்னா, அது எந்தெந்த எப்போ ஒர்க்ல இருக்கு அப்படின்னு போட்டுருக்கும். ஸோ மெயின் அப்படின்னு இருக்கும்போது, இங்க இருந்து செக் அவுட் பண்ணிக்கலாம். செக் அவுட்ங்க என்னன்னா, புதுசா வந்து ஒரு பிரான்ச்ச வந்து இது பண்றத செக் அவுட்ன்னு சொல்லுவோம். கரண்ட்டா வந்து மெயின் பிரான்ச்ல இருக்கு. ஸோ அதனால ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த பிரான்ச்ல தான் இப்படி கோடு இருக்கு. ஓகே. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, நான் இந்த இங்கேருந்து கமாண்ட் சொல்லி எதுவுமே ரன் பண்ணல. டைரக்ட்டா வந்து இங்க போயிட்டேன். ஸோ வந்து டெஸ்க்டாப் ஜெட்காப்போட டெஸ்க்டாப் போயிட்டீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, சேஞ்சஸ்ல வந்து சேஞ்சஸ் ஃபைல்ஸ் காட்டுது. என்ன ஃபைல் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்டின்னா, index.html அப்படிங்கிற ஃபைல வந்து ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதான் எல்லாமே வந்து என்ன பச்சை கலர்ல காட்டுது. சரிங்களா? ஸோ இப்ப என்ன பண்ணோம், இங்க கீழ பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஒரு டிஸ்கிரிப்ஷன் கிரியேட்டட் இண்டெக்ஸ் ஃபைல்னு. இல்லன்னா நீங்க ஓனாவே வந்து போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ வந்து நான் வந்து டெமோ டிஸ்கிரிப்ஷன்ல எதுவும் குடுக்கலாம். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன்ங்கிற ஆப்ஷனல் தான். பட் வந்து இங்க வந்து கண்டிப்பா குடுத்தாகணும். எதுக்காண்டி பண்றோம் அப்படிங்கிறதுக்காண்டி. ஓகே. ஸோ கமிட் ஃபைல் ஒன் டூ மெயின் அப்படின்னு குடுக்கும்போது, ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃபைல் ஆட் பண்றோம். ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா கமிட் ஆயிரும். சரிங்களா? ஸோ இந்த பிஹைண்ட் த சீன்ல வந்து 2 இது ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ அதுவும் வந்து நான் காட்டுறேன். டெர்மினல் எப்படி பண்றதுன்ட்டு. இப்போ நான் வந்து கமிட் பண்ணிட்டேன். பட் வந்து இன்னும் பப்ளிஷ் ஆச்சான்னு கேட்டீங்கன்னா, பப்ளிஷ் ஆயிருக்காது. சரிங்களா? அப்ப என்ன பண்ணணும்னா, பப்ளிஷ் ரெபாசிட்டரி அப்படின்னு குடுக்கும்போது, ஸோ இதுல வந்து ஜிட்கப் என்டர்பிரைஸ்ன்னு இருக்கு. ஸோ ஜிட்கப்ங்கிறது ஓப்பன் சோர்ஸ். ஜிட்கப் என்டர்பிரைஸ்ங்க நம்ம பெய்ட் பண்ணி ஆர்கனைசேஷன் யூஸ் பண்ணக்கூடியது. சரிங்களா? இதில பார்த்தீங்கன்னா, நேம் என்ன வைக்கலாம் அப்படின்னு கேட்கும். ஸோ ஏற்கனவே உள்ள நேம் இருந்துச்சுன்னா இங்க வராது. ஸோ அதனால புது நேம் இந்த ரெபாசிட்டரி நேம் தான் குடுக்க முடியும். ஏற்கனவே உள்ள ரெபாசிட்டரி நேம் வந்து குடுக்க முடியாது. ஸோ கீப் திஸ் கோட் பிரைவேட்னா, ஜிட்ல வந்து 2 இருக்கு. ஒண்ணு வந்து பப்ளிக்கா யாரும் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஒரு கோட் வந்து பிரைவேட்டா வந்து நீங்க மட்டும் பர்சனலா வச்சுக்கலாம். ஸோ அது உங்க பர்சனல் யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. இப்ப நான் வந்து பிரைவேட் எடுத்து விட்டுறேன். ஸோ ஆர்கனைசேஷன் வந்து இந்த வந்து ப்ராஜெக்ட் வந்து யாருக்கான கிரியேட் பண்றீங்க? உங்களுக்கான கிரியேட் பண்றீங்களா? இல்ல வந்து உங்க ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்றீங்களா? உங்க ஆர்கனைசேஷன் எல்லாமே இதுல காட்டும். சரிங்களா? நான் வந்து எனக்காண்டி பண்றேன். ஸோ அதனால என்னோட என்னோட ப்ரொஃபைல் கீழ வந்து இது கிரியேட் ஆயிரும். ஓகே. ஸோ வந்து பப்ளிஷ் ஆயிருச்சு. இங்க பப்ளிஷ் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஆப்ஷன் புதுசா காட்டுது. வி வாண்ட் ஜிட்கப்ன்ட்டு. ஸோ நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, டைரக்ட்டா வந்து அந்த லிங்க்கே போயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்குன்னா, ஜிட்கப்பு, ஒருத்தவங்களோட ப்ரொஃபைலு, தென் வந்து அந்த ரெபாசிட்டரி நேம். சரிங்களா? ஸோ இந்த ரெபாசிட்டரி நேம் ரெப்போ தான் சொல்லுவோம். ஸோ ரெபாசிட்டரி நேம் வந்து கிரியேட் ஆயிருச்சு. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, இந்த ஜிட் ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு. பிளஸ் வந்து நம்ம கடைசியா இது பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த HTML ஃபைல். அதுவுமே வந்து நான் எக்கனா வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்னா, இது ரிமோட் ரெபாசிட்டரி சரிங்களா? ரிமோட் ரெபாசிட்டரில வந்து நான் இங்க இருந்து டைரக்ட்டாவே ஃபைல் ஆட் பண்றேன். ரீட்மி ஃபைல் அப்படிங்கிறது. ஸோ கமிட் சேஞ்சஸ்ன்னு குடுக்குறேன். அதே மாரி நமக்கு காமிச்ச மாரி காமிக்கும். மெசேஜ் என்ன குடுக்க போறீங்க எதுக்காண்டி அப்படின்ட்டு, எந்த பிரான்ச். ஸோ கமிட் சேஞ்ச் குடுத்துட்டேன். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, ஸோ 2 ஃபைல்ஸ் இருக்கு. பட் வந்து நம்ம லோக்கல்ல வந்து ஒரு ஃபைல் தான் இருக்கும். இங்க 2 ஃபைல் இருக்கு. சரிங்களா? இதான் ரிமோட்டு. ரிமோட்டுங்கிறது காமன் குளோபலா இருக்கும். யாரும் அக்சஸ் பண்ணலாம்.
ரிமோட்டுங்க உங்களோட சிஸ்டம் மட்டும் தான் இருக்கும். இப்போ இந்த ரீட்மி ஃபைல வந்து வந்து உங்களோட இன்னொரு டெவலப்பர் வந்து கமிட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அவங்க வந்து கமிட் பண்ணிட்டாங்க. நீங்க வந்து சொல்ட்டீங்க. நான் வந்து இந்த மாரி வந்து ஒருத்தங்க கமிட் பண்ணியிருக்காங்க. நீங்க லோக்கல்ல எடுத்துக்கோங்க அப்டின்ட்டு. ஏன்னா நீங்க வந்து அப்ப எடுத்தா தான் அடுத்து நீங்க அடுத்த ஃபீச்சர் ஒர்க் பண்ண முடியும். அப்போ வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, அதே திருப்பி அதே சாஃப்ட்வேர் போயிடுங்க. GitHub டெஸ்க்டாப்பு. இதில பார்த்தீங்கன்னா, ஃப்ளெட்ஜ் ஆர்ஜின் இருக்கும். ஸோ ஆர்ஜின்ங்கிறது யூஆர்எல் இருக்கு இல்லையா? அது அப்போ அதான் ஆர்ஜின். ஃப்ளெட்ஜ் ஆர்ஜின் கிளிக் பண்ணீங்கன்னா, ஒரு புல் கமிட்டட் இருக்கு இல்லையா? ஸோ வந்து கீழ டவுன் மார்க் காமிக்குது. அப்போ புல் பண்ணணும். ஸோ புல் ஆர்ஜின்னா ரிமோட்ல உள்ள இத வந்து நம்ம லோக்கல் எடுத்துக்க தான் புல் ஆர்ஜின்ப்போம். ஸோ லோக்கல் உள்ளத வந்து ரிமோட்டுக்கு புஷ் இது பண்றது வந்து புஷ்ன்னு சொல்லுவோம். ஸோ புல்லுங்கிறது ரிமோட்லருந்து லோக்கலுக்கு, புஷ்ங்கிறது லோக்கல்லேருந்து ரிமோட்டுக்கு. சரிங்களா? இப்போ வந்து புல் ஆர்ஜின் குடுக்குறோம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து புல் குடுத்தேன். ரீட்மி ஃபைல் வந்துருச்சு. சரிங்களா? கீழ அதே பார்த்தீங்கன்னா, நீங்க ஜிட்டுன்னு எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் வச்சிருந்தீங்கன்னா, காலையில காமிக்கும். இத வந்து யார் கிரியேட் பண்ணிருக்கா? எப்போ கிரியேட் பண்ணாங்க? அப்படிங்கிறது எல்லாமே வந்து காட்டிரும். ஓகேங்களா? இப்ப என்ன பண்றேன்னா, சம்திங் சேஞ்ச் பண்றேன். இப்ப இந்த ஃபைல் எக்ஸிஸ்டிங் ஃபைல சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்ப பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பச்சை கலர் காட்டுச்சு. பட் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, மஞ்சள்ல காட்டும். ஸோ வந்து அதில பார்த்தீங்கன்னா, மோடிஃபைட்ன்னு காட்டும். ஸோ வந்து இந்த ஃபைல் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டும். அதே மாரி இங்க பார்த்தீங்கன்னா, என்ன சேஞ்சஸ் அப்படின்னு காட்டும். இத கிளிக் பண்ணீங்கன்னா, ஸோ இதில வந்து இந்த லைன்ல வந்து இந்த சேஞ்சஸ் போயிருக்கு அப்படிங்கிறத காட்டும். ட்ராக் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த மாரி ட்ராக்க இது பண்றதுக்கு ஜிட் யூஸ் பண்றோம். ஸோ உங்களால ஈஸியா ஃபைண்ட் பண்ண முடியும். யாராச்சும் இன்னொருத்தங்க கோட் புஷ் பண்ட்டாங்கன்னா, எதுக்காண்டி கோட் போட்டுருக்காங்க? எதுக்கு என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ட்ராக் பண்ண முடியும். ஓகே. ஸோ திஸ் டைம் வந்து என்னன்னா, நீங்க GitHub இதுல போனா அதே மாரி காட்டும். இதே மாரி தான் என்ன சேஞ்ச் பண்ணிருக்கீங்கலாம் காட்டும். பட் நான் என்ன இந்த டைம் வந்து டெர்மினல் வழியா பண்ண போறேன். ஸோ டெர்மினல் இன் கேஸ் உங்களுக்கு வந்து Ubuntu யூஸ் பண்றீங்க, GitHub இல்ல அப்படிங்கிற பட்சத்தில டெர்மினல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு GitHub டெஸ்க்டாப் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு எல்லாமே ஈஸியா யூஐல முடிஞ்சிரும். பட்டு இண்டஸ்ட்ரியில வந்து எல்லாமே கமாண்ட் லைன்ல யூஸ் பண்ணுவோம். எல்லாமே யுனிக்ஸ், லினக்ஸ் சிஸ்டம் வந்து வந்து எல்லாமே சர்வர் தான். ஸோ அந்த அந்த பட்சத்தில வந்து நீங்க கமாண்ட்ஸ் தான் நீங்க மேக்ஸிமம் யூஸ் பண்ற மாரி இருக்கும். பிகினர் ஸ்டேஜ்ல வந்து நீங்க இது யூஸ் பண்ணிக்கங்க. எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. போக போக வந்து நீங்க கமெண்ட்ஸ் மாறிக்கங்க. ஸோ வந்து நம்ம சேஞ்சஸ் போயிருக்கேன். இப்போ சேஞ்சஸ் போயிருக்கேன். கெட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா, ஸோ என்னென்ன ஃபைல்ஸு இந்த மாரிலாம் இருக்கு அப்படின்னு தெரியும். ஸோ அதே பார்த்துட்டு ஒரு ஒரு ஃபைல் மாடிஃபை பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. ஸோ ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க ஆட் இல்ல கமிட் குடுத்து நீங்க இந்த ஃபைல் போடணும் அப்படியே அடுத்த கமெண்ட் நெக்ஸ்ட்டே போட்டுருக்கு. ஸோ அப்ப என்ன பண்ணணும்னா, ஆட் நீங்க டைரக்ட்டா இந்த ஃபைல் ஆட் பண்ணலாம். இல்ல HTML எடுத்து போலாம். இல்ல டாட் வச்சீங்கன்னா, ஸோ டாட்ன்னா என்ன மீன்னா கரண்ட்டா இருக்க ஃபோல்டர் எல்லாமே இதாகும். சரிங்களா? இப்போ டாட் குடுத்தோனே இந்த ஃபைல் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ ஆட் ஆனா என்ன மீனிங்ன்னா, உங்க ஜிட் லோக்கல் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து லாகின்ஸ் இருக்கும். உங்க பிஹைண்ட் த சீன் உங்களுக்கு வந்து அதான் நடக்கும். சரிங்களா? ஆனா உங்களுக்கு வந்து ஆட் ஆனதும் தெரியாது. ஸோ போம்போது ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஸ்டேட்டஸ் குடுக்கும்போது இது பச்சை கலர்ல மாறிடுச்சு. பட் வந்து கமிட் பண்ணல. சரிங்களா? ஸோ அப்ப கமிட் பண்ணணும்னா, கமிட் என்ன பண்ணணும்னா, கோட போய் இது பண்ணணும். ஸோ கமிட் ஜிட் கமிட் மெசேஜ்ன்னு குடுப்போம். ஜிட் கமிட் -m மெசேஜ். ஸோ மெசேஜுக்குள்ள டபுள் கோட்ஸ்க்குள்ள வந்து நீங்க என்னன்னா மெசேஜ் குடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து ஃபிக்ஸ்ன்னு போட்டுருக்கேன். ஸோ வந்து இப்படி குடுத்துருக்கேன். கெட்டு, கமிட் மெசேஜ் அப்புறம் ஃபைல் நேம் குடுத்தோனே என்னன்னா கமிட் ஆகும். ஸோ இதில வந்து என்ன ஃபைல் சேஞ்ச் அடுத்து வரும். இப்பயே வந்து கோட் புஷ் ஆச்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஸோ வந்து ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிட்டு நான் வந்து கமிட் பண்ணி வச்சிருக்கேன். பட் நான் கோட இன்னும் புஷ் பண்ணல. ஸோ ஜிட் புஷ் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, கோடு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இதாகும். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது ஆர்ஜின் குடுத்து பண்ணுங்க அப்படிலாம் காட்டும். இப்போ நான் ஆர்ஜினுக்கு டெஸ்க்டாப்லயே பண்ணனால ஆர்ஜின் ஆட் ஆயிருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, ஜெட் வந்து ஆட் ஆயிருச்சு. ரெப்போசிட்டரி இங்க இருக்கு. மெயின் பிரான்ச்சுக்கு போயிருச்சு. சரிங்களா? இப்ப நான் செக் பண்றேன்.
இங்க பார்த்தீங்கன்னா, உங்களோட கமெண்ட்ஸ் வந்து இங்க வந்துரும். எப்போ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்ட்டு வந்துரும். சரிங்களா? ஸோ மொத்தம் வந்து எத்தன கமிட்ஸ் போயிருக்கு அப்டின்னா, 4 கமிட்ஸ் பண்ணியிருக்கோம் இதுவரைக்கும். இந்த ரெபாசிட்டரில 4 கமிட்ஸ் வந்து இதுவரைக்கும் போயிருக்கு. ஸோ என்னென்ன கமிட்ஸ்னா, ஸ்டார்ட்டிங்லேருந்து வந்திருக்கும். இனிஷியலா கமிட் பண்ணது, அடுத்து கிரியேட் இண்டெக்ஸ் கனெக்ட் பண்ணது, அடுத்து இங்கேருந்து ரீட்மீ பண்ணணும் ரிமோட்லேருந்து, தென் வந்து நம்ம லோக்கல்லேருந்து இண்டெக்ஸ் HTML பண்ணோம். ஸோ இப்ப இத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த மாரி காட்டும். ஓகே என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, என்ன ஃபைல் வந்திருக்கு அப்டின்ட்டு. ஸோ எல்லாமே ட்ராக் ஆகும். சரிங்களா? நீங்க ஸ்டார்ட்டிங்லேருந்து ப்ராஜெக்ட் ரெபாசிட்டரி போட்டதுலேருந்து எல்லா ஃபைல்ஸுமே வந்து ட்ராக் ஆகும். ஓகேயா? ஓகே. ஸோ மல்டிபிள் டெவலப்பர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. அப்ப அதே சேம் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. ஸோ இன்னொரு பிரான்ச் வந்து போடுவோம். ஸோ அந்த ப்ராஜெக்ட்லேருந்து ரிமோட் குடுப்போம். ஓகேங்களா? ஸோ அதையுமே நான் சொல்லிடுறேன் எப்படி பில்ட் ரெக்வெஸ்ட் இது பண்றதுன்ட்டு. இப்ப நான் மெயின் பிரான்ச்ல இருக்கேன். என்ன பண்றேன்னா, ஸோ இங்கேருந்து பிரான்ச் எடுக்கலாம். VS கோட் யூஸ் பண்றோம் அப்படின்னா. இல்லன்னா, நீங்க ஜெட்ல வந்து மெயின் பிரான்ச் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து கிரியேட் நியூ பிரான்ச்சும் குடுத்தும் பண்ணலாம். இல்ல அப்படின்னா கமாண்ட் வேல்யூலயும் போடலாம். ஜெட் செக் அவுட் போட்டு நீங்க பண்ணலாம். நமக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. கமாண்ட் சொல்லியும் பண்ணலாம். இல்ல இதுலயும் பண்ணலாம். நான் உங்களுக்கு இதிலயே பண்றேன் அப்படின்ட்டு. ஸோ பிரான்ச்ல வந்து நியூ பிரான்ச் அப்படின்னு குடுக்கணும். ஸோ எந்த பிரான்ச்ல இருந்து கரண்ட்டா வந்து மெயின் பிரான்ச்ல இருக்கேன். ஸோ அதனால மெயின் பிரான்ச்ல இருந்து புதுசா ஒர்க் எடுத்துக்கிறோம். என்ன போட்டுக்கலாம்? ஓகே ஃபிக்ஸ் 1 அப்படின்னு போடுறேன். சரிங்களா? ஸோ பிரான்ச் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஃபிக்ஸ் 1ங்க பிரான்ச் வந்துருச்சு. சரிங்களா? இப்போ இதுல நான் இன்னும் பப்ளிஷ் பண்ணல. நான் இதுல வந்து புதுசா ஒரு 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 ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, அதே மாரி பச்சைல காட்டுது. ஸோ இங்க கமெண்ட் சொல்லியும் போட்டுக்கலாம். இல்லன்னா இங்க பார்த்தீங்கன்னா, இங்கேயும் காட்டும். இப்போ நான் அத பப்ளிஷ் பண்றேன். நீங்க கமெண்ட் சொல்ல பண்ணீங்கன்னா, நீங்க டைரக்ட்டா நீங்க பப்ளிஷ் பண்ணீங்கன்னா ஒண்ணும் காட்டாது. ஸோ நான் அடுத்து கமெண்ட் சொல்லே பண்ணி காட்டுறேன். இப்ப நான் பப்ளிஷ் பண்றேன். ஸோ ஃப்ரெஷ் பண்ணிட்டேன். ஃப்ரெஷ் பண்ணிட்டு நமக்கு லோக்கல் சேஞ்சஸ் எதுவும் இல்ல. ஸோ கமிட் பண்றதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ் பண்ணிக்கணும் எப்பவுமே. ஏன் ஃப்ரெஷ் பண்ணணும்னா, இன்னொரு டெவலப்பர்ஸ் வந்து கோட வந்து அப்டேட் பண்ணா நமக்கு டேட்டா லோக்கல்ல வந்துருக்காது. ஸோ கான்ஃப்ளிக்ட் ஆயிரும் அது பேரு. ஸோ வந்து நான் ஃப்ரெஷ் பண்ணிட்டு லோக்கல் சேஞ்ச் இல்லன்ட்டோனே, அதே போல ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆயிரும். ஆட், ஜிட், கமிட் எல்லாமே பிஹைண்ட் தி சீன்ஸ்ல நடக்கும். தென் வந்து நான் புஷ் பண்றேன். ஸோ மொத்தம் 3 ஆப்ஷன் காட்டுதுங்களா? இங்க பாருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஆப்ஷன் புதுசா வந்திருக்கு. புல் ரிக்வெஸ்ட் குடுங்க அப்படின்னு காட்டுது. ஏன் புல் ரிக்வெஸ்ட் குடுக்கணும் அப்படின்னா, நீங்க எல்லாமே வந்து மெயின் பிரான்ச் எல்லாம் மெயின்டெயின் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த பிரான்ச் தான் மெயின் பிரான்ச். ரிஃப்ரெஷ் பண்ணிக்குவோம். பிரான்ச் ஒண்ணும் இல்ல. ஸோ மெயின் பிரான்ச் தான் வந்துன்னா, கரண்ட் கோடு ஒரு கோட வந்து நெறைய பேர் ஒர்க் பண்றாங்கன்னா, கரண்ட்டா வந்து லேட்டஸ்ட் கோடு எதுன்னா மெயின் பிரான்ச் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இன்னொரு டெவலப்பர்ஸ் ஒர்க் பண்றாங்கன்னா, அவங்க இன்னொரு பிரான்ச் எடுத்திருப்பாங்க. அது வந்துருக்குல்லையா? வந்துருச்சுங்களா? ஸோ, நீங்க பண்ண சேஞ்சஸ் வந்து இங்க லோக்கல்ல வந்து இந்த மெயின் பிரான்ச்ல இருக்காது. அப்ப என்ன பண்ணுவோம்னா, இந்த புல் ரிக்வெஸ்ட் வந்து ரைஸ் பண்ணுவோம். சரிங்களா? நீங்க டைரக்ட்டா வந்து இதுலயே பண்ணலாம். இல்லன்னா உங்களோட பிரான்ச் நீங்க போய்க்குவீங்க. போயிட்டு கம்பேர் அண்ட் புல் ரிக்வெஸ்ட் குடுக்கலாம். இல்லன்னா கான்ட்ரிபியூட் இத கிளிக் பண்ணி நீங்க ஓப்பன் புல் ரிக்வெஸ்ட்டும் குடுக்கலாம். ஸோ வந்து நான் இங்க வந்ததுனால நான் கம்பேர் அண்ட் புல் ரிக்வெஸ்ட் குடுக்கிறேன். அதர்வைஸ் நீங்க இங்க இருந்தே குடுக்கலாம். சரிங்களா? ஸோ நான் கம்பேர் அண்ட் புல் ரிக்வெஸ்ட் குடுக்கும்போது, ஸோ எங்கருந்து எங்க போகுது? ஸோ மெயின் பிரான்ச் நான் வந்து இந்த கரண்ட்டா பண்ண ஃபிக்ஸ் 1ங்கிற பிரான்ச்லேருந்து மெயின் பிரான்ச்சுக்கு வந்து நான் கோட மெர்ஜ் பண்ண போறேன். என்னோட லேட்டஸ்ட் கோட அப்படின்னு சொல்றேன். ஓகே. மிச்ச டிஸ்கிரிப்ஷன்லாம் குடுக்கும். ஒரு சிலர் ஃபாலோ பண்ணுவாங்க. என்ன ஃபாலோ பண்ணா ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணும்போது, நெறைய பாட், ஏஐ ஏஜென்ட்ஸ் ரன் ஆகும். ஸோ குவாலிட்டி கோட் குவாலிட்டி செக் பண்றதுக்கு, ஸ்டைல் செக் பண்றதுக்கெல்லாம். ஸோ அதெல்லாம் கிரியேட் பண்ணோம். அதுமாரி ரிவ்யூஸ் இருப்பாங்க. ஸோ கோட் ரிவ்யூ பண்ணுவாங்க. இந்த மாரி ஒழுங்கா வந்து கோட் அடிச்சிருக்காங்களா? அந்த மாரி செக் பண்றதுக்கெல்லாம் நெறைய ரிவ்யூஸ் இருப்பாங்க. டெஸ்டர்ஸ் ஆல்சோ பி தேர். சரிங்களா? டெஸ்டர்ஸ் ஆல்சோ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஆட்டோமேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அங்க பார்த்தீங்கன்னா, குடுக்கும்போது கீழ காட்டுது என்ன சேஞ்ச் போயிருக்கு அப்படிங்கிறது. இந்த பேஜ் கிரியேட் ஆயிருக்கு. கன்டென்ட் வந்திருக்குங்கிறது. நான் கிரியேட் புல் ரிக்வெஸ்ட் குடுக்குறேன்.
ஸோ செக்கிங் ஃபார் கேக்குது. இது என்ன பண்ணும் அப்டின்னா, கான்ஃப்ளிக்ட் எது இருக்கா அப்டின்னு காட்டும். ஸோ கான்ஃப்ளிக்ட்னா, ஏற்கனவே சொன்ன மாரி நீங்க ஒரு ஃபைல் ஒர்க் பண்றாங்க. அதே ஃபைல்ல இன்னொருத்தவங்க ஒர்க் பண்றாங்கன்னா, கான்ஃப்ளிக்ட் ஆயிரும். அப்பம்போது நீங்க ரிசால்வ் பண்ணணும் அந்த கோட வச்சு. ஸோ ஏற்கனவே ஒரே பேஜ் ஒர்க் பண்ணும்போது கான்ஃப்ளிக்ட் வர வாய்ப்பு இருக்கு. அதனால தான் வந்து என்ன பண்ணணும்னா, தனித்தனியா பிரான்ச் எடுத்து பண்றதும் இதுக்கு ஒர்க் பண்றோம். இப்போ நான் வந்து இப்போ புல்டர் கோர்ஸ் குடுத்தாச்சு. இங்க வந்து புல்டர் கோஸ்ட்ங்கிற போயிட்டீங்கன்னா, ஓப்பன்ல வந்து ஒண்ணு இருக்கு. சரிங்களா? ஸோ இதோட புல்டர் கோஸ்ட் 1 அப்படின்னு காட்டும். ஸோ இதுதான் வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து மல்டிபிள் புல்டர் கோஸ்ட் ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஆர்கனைசேஷன்ல வந்து ரிவ்யூயர்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. கோடெல்லாம் ரிவ்யூ பண்ணிட்டு, ஓகே கோட் நல்லா இருக்கு. கோடு வந்து மெர்ஜ் பண்ணிடலாம். எல்லாம் அப்படின்ட்டா, அடுத்ததான் வந்து மெர்ஜ் புல் ரிக்வெஸ்ட் குடுப்பாங்க. ஸோ கன்ஃபார்ம் மெர்ஜ். சரி என்ன ஆச்சுன்னா, மெர்ஜ் வந்திருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, போலாம். இப்ப அந்த புல் ரிக்வெஸ்ட் வந்து போயிருச்சு. ஏன்னா, அது வந்து குளோஸ் ஆயிருச்சு. இது நீங்க ஓப்பன் இருக்கும். இத எடுத்து தூக்கி போட்டீங்கன்னா, மெர்ஜ்ன்னு காட்டும். இதுல ப்ரீவியஸ் எல்லா இதுவும் காட்டும் இதுல. ஓகேங்களா? இப்போ இதுல பார்த்தீங்கன்னா, இதுல வந்து மெர்ஜ் புல் ரிக்வெஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் எல்லாம் காட்டும். கமிட்லயும் வந்து காட்டும். கமிட்ல போனீங்கன்னா, கடைசியா என்ன பண்ணிக்கோ புல் ரிக்வெஸ்ட் மெர்ஜ் பண்ணிக்கோ அப்படின்னு காட்டும். சேம் திங் வந்து அ அந்த கமெண்ட்ஸ்ல என்னெல்லாம் வந்திருக்கோ, அது எல்லாமே இங்க வந்திருக்கும். ஸோ இங்க கிரியேட்டட் அபோட் வச்சிங்களா? வந்துருச்சு. ஸோ மெயின் பிரான்ச்ல நீங்க பண்ண அ ஃபிக்ஸ் ஒன் பிரான்ச்ல வந்து இங்க கூட வந்து எடுத்தாச்சு. ஸோ வந்து இந்த மாரி மல்டிபிள் வந்து பிரான்ச் போட்டிருப்பாங்க. மல்டிபிள் டெவலப்பர்ஸ். ஸோ எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, புல் ரிக்வெஸ்ட் குடுத்து எல்லா கோடையுமே வந்து இந்த மெயில்ல வந்து மெர்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இப்படிதான் வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? சிங்கிள் மெயின்ங்கிறது மெயின் கோட வச்சுக்கிட்டு, அதுலேருந்து மல்டிபிள் பிரான்ச் எடுப்போம். மல்டிபிள் பிரான்ச் எடுத்து கோட வந்து ஒர்க் பண்ணிட்டு, திருப்பி மெயினுக்கு வந்து மெர்ஜ் பண்ணி விட்டுருவோம். சரிங்களா? சேம் வந்து எனி டைம் நீங்க பண்ணும்போது ஜெட் வந்து புல் குடுக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அப்டேட்டட்னா உங்க பிரான்ச் வந்து அப்டேட்டட்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். சேம் திங் வந்து இங்கேயும் நீங்க ஃபெட்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க பிகினரா இருக்கும்போது நீங்க இது எல்லாமே இது யூஸ் பண்ணிக்கங்க. தென் வந்து நீங்க கமெண்ட்ஸ் பண்ணிக்கங்க. ஸோ இதுலேருந்து நீங்க கமெண்ட் வழியாவே என்ன பண்ணலாம்னா, ஸோ ஜெட் ஸ்விட்ச்ன்னு குடுக்கலாம். இல்ல அப்படின்னா ஜெட் செக்கவுட் சின்னு குடுக்கலாம். ஸோ எந்த பிரான்ச்ல இருந்து குடுக்குறோம் அப்படிங்கிறது. இல்லன்னா கமாண்ட்ஸ் வந்து கமாண்ட் நீங்க தெரியல அப்படின்னா, ஜெட் கமாண்ட் குடுத்து வந்து போட்டுக்கலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ஜெட் குடுத்தோனே, இங்க வந்து ஜெட் மாறிடுச்சு. தென் வந்து நீங்க அடுத்து ஒர்க் பண்ணி ஆரம்பிக்கலாம் அந்த பிரான்ச்ல. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஜெட். ஜெட் GitHub இப்படி ஒர்க் ஆகும். ஒருத்தங்களும் வந்து ஆ ஆர்கனைசேஷன் பண்ணும்போது, நான் உங்களுக்கு அடுத்தடுத்த அப்கமிங் செஷன்ஸ்ல வந்து நாங்க ஒரு ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணுவோம். அதுல வந்து ஒரு ஒரு காமன் ரெப்போ வைப்போம். மல்டிபிள் நீங்க பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து இது பண்ணுவீங்க. ஸோ எல்லாம் மெர்ஜ் பண்ணி கோட் ரிவ்யூ இந்த மாரி வந்து இண்டஸ்ட்ரியில எப்படி இருக்குமோ, அதே லிமிட்ல வந்து உங்க எக்ஸ்பீரியன்ஸ் குடுப்போம். ஓகேங்களா? தென் இவ்வளோதான். உங்க அக்கவுண்ட் கிரியேட் பண்றது எல்லாமே சொல்லிக் குடுத்துருக்கோம். ஸோ ஜஸ்ட் சைன் அப் பண்ணிட்டீங்கன்னா கிரியேட் ஆயிரும். ஸோ வேற டவுட்ஸ் எதுவும் இதுல இருக்கா? ஓகே. ஸோ நேத்து வந்து ஒரு வேள உங்களுக்கு ஒரு ஃபிக்மா ஒன்று குடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? சரி நான் அதுல கொஞ்சம் ரீகேப் பண்ணிக்கிறேன். ரீகேப் பண்ணிட்டு உங்களுக்கு நான் ஃபிக்மா எடுத்து போயிடலாம். ஃபிக்மால வந்து இதுக்கு முன்னாடி ஃபிக்மா யூஸ் பண்றதுக்கு முன்னாடி எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அடோப்ல வந்து ஃபோட்டோஷாப்பு, அடோப்ல வந்து அடோப் எக்ஸ்டின்னு சொல்லி சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும். சரிங்களா? அடோப் எக்ஸ்டிங்கிறது இன்னும் யூஸ் பண்றோம் இண்டஸ்ட்ரியில. அடுத்து அம் ஸ்கெட்ச்சு அந்த மாரி நெறைய டூல்ஸ்லாம் இருக்கு. இதோட அட்வான்ஸ் டூல்ஸ்லாம் மேக்ல இந்த மாரிலாம் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் மஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஃபிக்மா வந்து ரீசென்ட்டா வந்து அ ஒரு டூல் தான். சரிங்களா? இதுக்கு முன்னாடி வந்து ஃபோட்டோஷாப்பு, வயர்ஃப்ரேம் இந்த மாரிக்கு வந்து ஆல்டர்னேட் டூல்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம்னா, டிசைனிங் பண்ணுவோம். ஏன் வந்து டிசைனிங் பண்றோம் அப்டின்னா, அம் இது டிசைன் பண்ணா தான் நமக்கு வந்து அடுத்து புரோடோடைப் கிளையன்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்காண்டி தான் ஃபர்ஸ்ட்டு டிசைன் ஸ்டார்ட் பண்ணுவோம். பிகினர் சைட்ல வந்து டிசைன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இல்ல பேக் எண்டும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சைமல்டேனியஸா 2 ஒர்க் ஆயிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்க சைன் இன் பண்ணோனே உங்களுக்கு இதான் ஒர்க் ஸ்பேஸ். உங்களோட ஃபைல்ஸ் என்னென்ன இருக்கு, என்னென்ன கடைசியா ஒர்க் பண்ணீங்க அந்த மாரிலாம் காட்டும். சைட்ல பார்த்தீங்கன்னா, டிராஃப்ட், டெம்ப்ளேட்ன்னு டூல்ஸ் இருக்கும். ஸோ டெம்ப்ளேட் டூல்ஸ்லாம் போனீங்கன்னா
லைப்ரரிஸ்லாம் ஃபிக்மா லைப்ரரிஸ் இருக்கும். அங்கருந்து கம்யூனிட்டிலேருந்து என்னென்ன பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஃப்ரீயா அப்படிங்க எல்லாமே இங்க இருக்கும். அதுலேருந்து நீங்க உங்க ரெஃபரன்ஸ் எதா எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ளோ சார்ட் இந்த மாரி இருக்கும். ஓகேங்களா? பிளக்கின்ஸ் இருக்கும். இல்ல வந்து ஆல்ரெடி ஏற்கனவே பண்ணி வச்சு டிசைன்ஸ் கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வெப்சைட் போட்டோம் அப்படின்னா, வெப்சைட்ல ரெலவென்ட்டா என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது லிஸ்ட் ஆகும். ஓகேங்களா? லேண்டிங் பேஜ் போட்டீங்கன்னா, லேண்டிங் பேஜ் ரிலேட்டடா வரும். இப்ப பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வெப்சைட் ஒண்ணு இருக்கு. ஸோ இத வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இத்தன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இத அப்படியே நீங்க யூஸ் பண்ணிட்டு ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம்னா, கன்டின்யூ பண்ணிக்கலாம். ஸோ அதான் இங்க டெம்ப்ளேட்ஸ்ல இருக்கும். தென் வந்து டீமு இந்த மாரி ப்ரைஸஸ்லாம் இருக்கும். இதுக்கு முன்னாடி ஃபிக்மால வந்து ஃப்ரீ இருந்துச்சு. ஃப்ரீலயே வந்து நெறைய ஆப்ஷன்ஸ் குடுப்பாங்க. இப்போ வந்து கொஞ்சம் எல்லாமே வந்து பெய்டா வந்து மாத்திட்டாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து மேல பார்த்தீங்கன்னா, டிசைன்ஸு, ஃபிக் ஜாம், ஸ்லைட்ஸு ஸோ இந்த மாரி ஸ்லைட்ஸ்லாம் ஒரு சில வந்து பிரீமியம் பே பண்ணி தான் வரணும். டிசைன வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டிசைன்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். டிராஃப்ட்ல இருக்கும். நீங்க ப்ராஜெக்ட்ல மூவ் பண்ணும்போது அது கொஞ்சம் லிமிடேஷன்ஸ் இருக்கு. தென் ஃபிக் ஜாம்ங்கிறது என்னன்னா, ஆ ஒரு ரஃப்பா வந்து ஒரு டிசைன் பண்றது, ஃப்ளோ சார்ட் பண்றது, இல்ல வந்து ஒரு ஒரு ஸ்க்ராட்ச் வந்து ஒரு டிரா பண்றது. எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிக் ஜாம் வந்து. சரிங்களா? ஸோ ஃபிக் ஜாம்லயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். அத வந்து நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளோ சார்ட், டயகிராமு இந்த மாரி வந்து எதுனாலும் பண்ணிக்கலாம். நான் வெப்சைட் போறேன். ஸோ ஒரு சில டெம்ப்ளேட் இருக்கும். நீங்க அத அப்படியே ரெஃபர் பண்ணிட்டீங்கன்னா, ஓகே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? ஸோ வெப்சைட் இங்க பார்த்தீங்கன்னா, ஃபிக் ஜாம்ல வந்து இந்த மாரி சொல்லிக் குடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ பட்டன்ஸு, அப்புறம் வந்து வயர் ஃப்ரேம்ஸ் எப்படி இருக்கணும். ஸோ பேசிக்கா உங்க வெப்சைட் எடுத்தீங்கன்னா, இந்த மாரி வயர் ஃப்ரேம்ஸ் லோகோ இருக்கும். இந்த மாரின்ட்டு. இல்லன்னா உங்களுக்கு இப்ப தான் ஸ்க்ராட்ச் பண்ண போறோம் அப்படின்னா, நீங்க இதெல்லாம் பண்ணலாம் வரைஞ்சுக்கலாம். ஸோ வந்து எனக்கு ஒரு ஒரு ஹெட் வரணும். ஒரு இது வரணும். ஸோ பட்டன்ஸ் வரணும். இந்த மாரி வந்து என்ன ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாரி வந்து இங்க இது இருக்கும். ஸ்டிக்கி நோட்ஸ் இந்த மாரி இருக்கும். ஷேப்ஸ் இருக்கும். ஷேப்ஸும் வந்து என்ன பண்ணிக்கலாம், மல்டிபிள் ஷேப்ஸ் இருக்கும். எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ப்ராக்டிகலா உங்களுக்கு டிசைனிங் ஐடியா வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். பட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற டிசைன் போறதுக்கு முன்னாடி, நம்ம இதில வந்து ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு, நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு ரஃப்பா வந்து போட்டுக்கலாம். சரிங்களா? ஃபிக் ஜாம்ங்கிறது ரஃப் ஃபார்ம் வந்து ஒரு ஃபிக் ஜாம் எதுக்காண்டி கொண்டு வந்தா, ரஃப் ஃபார்ம் ஸ்க்ராட்ச் பண்ற ஒரு டிரா பண்றதுக்கு, ஒரு ஐடியா வந்து ஒரு ஐடியா கிரியேட் பண்றதுக்கு இந்த மாரி தான் கொண்டு வந்தோம். இப்போ வந்து மேக்ஸிமம் இதிலயே வந்து எல்லாமே வந்து ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ டெம்ப்ளேட் யூஸ் பண்ற மாரி, புரோடோடைப்பு அதுமாரி வந்து மார்க்கப்ஸு, ஃப்ளோ ஸ்டார்ட் பண்ற மாரி வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து ஃப்ளோ ஷார்ட்னா என்னன்னா, உங்களோட வெப்சைட் வந்து எப்படி ஃபங்ஷனல் ஆகணும் அப்படிங்கிறது ஃப்ளோ ஷார்ட். ஸோ ஹோம் பேஜ்ல எப்படி போவாங்க, அங்கருந்து இஃப், எல்ஸ் இந்த மாரி கண்டிஷன் போனா எப்படி போகும் அப்படிங்கிறது தான் ஃப்ளோ சார்ட். ஸோ வந்து ஒரு சைட் எடுத்துட்டீங்க அப்படின்னா, எடுத்தோனே என்ன வரும்னா, ஸ்கெட்ச் பண்ணும். இந்த ஃபிக் ஜாம் வச்சு நம்ம ஸ்கெட்ச் பண்ணிடலாம். தென் வந்து ஆம் மா வயர் ஃப்ரேம் இருக்கும். ஸ்கெட்ச் முடிச்சதுக்கடுத்து வயர் ஃப்ரேம் பண்ணுவீங்க. வயர் ஃப்ரேம் முடிச்சுட்டு அது என்ன மார்க்அப் பண்ணுவோம். மார்க்அப்னா டிசைன் தான் மார்க்அப். ஸோ மார்க்அப் பண்ண முடிச்சப்ப என்ன ஆகும் அப்டின்னா, புரோடோடைப் இருக்கும். புரோடோடைப்னா ப்ரிவ்யூ பண்றோம்ல அந்த இது. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, பேக் டூ இங்க இருக்கும். இதான் ஃபிக்மா லோகோ. கிளிக் பண்ணீங்கன்னா, பேக் டூ ஃபைல்ஸ் இருக்கும். போயிட்டீங்கன்னா, உங்களோட திருப்பி உங்களோட ஒர்க் ஸ்பேஸ் விண்டோக்கு வந்துரும். இதில வந்து ரீசெண்ட் போறோம். இப்ப நான் இந்த ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணல. அது வந்து இருக்கு. நான் ரைட் கிளிக் பண்ணேன்னா, ரீநேம் பண்ணிக்கலாம், என்ன பண்ணிக்கலாம். நான் வந்து என்ன பண்ணேன்னா, இது தேவையில்ல. டெலீட் பண்ணிடுறேன். ஓகே. இப்போ வந்து நான் டிசைன் கிரியேட் பண்ண போறேன். ஸோ டிசைன் இருக்கு இல்லையா? இத கிளிக் பண்ணீங்கன்னா, டிசைன் கிரியேட் ஆகும். ஓகே. இப்போ அ இதில ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இங்க லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா, லோகோ இங்க இது இருக்கும். இதான் வந்து ஃபிக்மாவோட ஐகான். இதுல ஒண்ணு சொல்றேன். இதுல வந்து என்ன இருக்குன்னா, ஆக்ஷன்ஸு, ஃபைல்ஸு, டிசைன் பண்றது, அந்த என்னென்ன ஃபைல் இங்க கிரியேட் பண்றது. எடிட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு எலமெண்ட் வந்து எடிட் பண்றது. அந்த லிசன்ல அந்த காப்பி, பேஸ்ட் இந்த மாரிலாம் இருக்கும். வியூஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த மாரி ஸ்க்ரீன்ல வந்து வியூஸ் திங்ஸ்லாம் இருக்கும். ஜூம் இன், ஜூம் அவுட் இந்த மாரி இருக்கலாம். ஆப்ஜெக்ட்ங்கன்னா, நீங்க பண்ற டிசைன் ஒவ்வொன்னுமே ஒரு ஆப்ஜெக்ட்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா?
ஸோ ஃப்ரேம் எல்லாத்தையும் செலக்ட் பண்ற ஆப்ஷன்ஸ் இங்க இருக்கும். அடுத்து டெக்ஸ்ட்ல வந்து டெக்ஸ்ட் ரிலேட்டடா ஆப்ஷன்ஸ் இருக்கும். அடுத்து அரேஞ்ச்ல வந்து ரைட், லெஃப்ட் அந்த மாரி திங்ஸ் இருக்கும். பிளக்கின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய கம்யூனிட்டி பிளக்கின்ஸ் இருக்கும். சரிங்களா? இல்ல சேவ்டு பிளக்கின்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்க லோக்கல்ல நீங்க ஏற்கனவே டெவலப் பண்ணி வச்ச பிளக்கின்ஸ் எல்லா பிளக்கின்ஸும் காட்டும். ரீசென்ட்டா என்னென்ன பிளக்கின் யூஸ் பண்ணியிருக்கோ அதையும் காட்டும். சரிங்களா? ஸோ பிளக்கின்ஸ்ங்கிறது நீங்க இல்லன்னா, நீங்க ஃபிக்மா கம்யூனிட்டி சொன்னேன்ல, ஃபிக்மா கம்யூனிட்டில போய் நீங்க போட்டுக்கலாம். ம். ஸோ இங்க கம்யூனிட்டி ஃபர்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டின்னு இருக்கும். இல்ல நீங்க டேக் பிளக்கின்ஸ் போலாம். இல்ல கம்யூனிட்டி போயிட்டு, ஸோ கம்யூனிட்டில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். எல்லா பிளக்கின்ஸும் கிடைக்கும். அதில வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஐகான்ஸ், லோடிஸ், பிரிண்டர்ஸ், பட்டன்ஸ் இந்த மாரி பிளக்கின்ஸ் இருக்கும். ஃப்ளோ சார்ட் கிட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளோ சார்ட் கிட்டுன்னு இருக்கும். இது கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரிவ்யூ கிடைக்கும். சரிங்களா? இந்த மாரி இருக்கும். அந்த மாரி. இந்த மாரி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ரிலேட்டடா ஒரு ஃபிக்மா குடுத்துருப்பாங்க. நீங்க இத கிளிக் பண்ணீங்கன்னா, ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். எந்த மாரி வந்து ஃப்ளோ சார்ட் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது. இங்க பாருங்க அபௌட் இந்த மாரி பேஜ்ல இருக்கும். காம்போனன்ட்ஸ். ஸோ கம்யூனிட்டில வந்து எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு வெப்சைட் லேண்டிங் பேஜ்லேருந்து, பிளிக்கிங்லேருந்து எல்லாமே கிடைக்கும். அத வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ள வந்துரும். இங்க போயிட்டு நீங்க வந்து பிளக்கின்ஸ்க்குள்ள அது வந்துச்சா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். எல்லா பிளக்கின்ஸும். ஸோ நேத்து வந்து உங்களுக்கு அந்த ஐகான் சொல்லி குடுத்துருப்பாங்க. அந்த அதெல்லாம் வந்து எல்லாமே இதிலேயே கிடைச்சிரும். ஃபெதர் ஐகான்ஸு, மெட்டல் ஐகான்ஸ் எல்லா ஐகான்ஸுமே கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்க கொண்டு வந்து உங்களுக்கு ஒர்க் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். பிளக்கின்ஸ் உள்ள வரும்போது சரிங்களா? தென் அடுத்தது ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்க எப்படி உங்க ஒர்க் ஸ்பேஸ் செட்டப் பண்றீங்க அது ரிலேட்டடா. தென் ஹெல்ப்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கீபோர்ட் சாக்கெட்ஸ் இருக்கும். ஸோ கீபோர்ட் சாக்கெட்ல வந்து நீங்க மேக் யூஸ் பண்ணுவீங்க. ஆக்சுவலி வந்து கமெண்ட் செட்டிங் கஸ்டமைஸ் பண்ணியிருப்பீங்க. அது ரிலேட்டட் எல்லாமே வந்து இங்க இது பண்ணிக்கலாம். அது கீழ பாட்டம் பார்த்தீங்கன்னா, இது வந்து செலக்ஷன்லாம் மூவ்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த ஐகான் தென் வந்து இதில ஹேண்ட் டூல்ஸ் இருக்கும். ஹேண்ட் டூல் வச்சு நீங்க அ அஃபெக்ட் பண்ணாம இருக்க ஹேண்ட் டூல் யூஸ் பண்ணிட்டு ஸ்க்ரீன அங்கிட்டும், இங்கிட்டும் மூவ் பண்றதுக்கு. ஸ்கேலு. ஸோ ஸ்கேலுங்கிறது என்னன்னா, ஒரு டிசைன வந்து லென்த் கூட்டி குறைக்கவும் ஸ்கேல் பண்ணி பார்க்கறது ஸ்கேல்னு சொல்லுவோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரேம் செலக்ஷன் இருக்கு. ஃப்ரேம்ங்கிறது என்னன்னா, ஃப்ரேம கிளிக் பண்ணோனே சைட்ல பார்த்தீங்கன்னா, ரைட் சைட்ல இருந்து ஃபோனு, டேப்லெட், டெஸ்க்டாப் இந்த மாரி நெறைய காட்டும். ஸோ எல்லாமே ஸ்க்ரீன் சைஸு. இந்த ஃபோனு, டேப்லெட்ல இப்போ எக்ஸாம்பிள் டெஸ்க்டாப் கிளிக் பண்றேன்னா, அதில வந்து இது வந்து ஒரு டெம்ப்ளேட்டா மாரி காட்சிப்பாங்க. நான் MacBook 16 கிளிக் பண்ணேன் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அதோட சைஸ்க்கு ஏத்த மாரி எனக்கு வந்து MacBook 16 ஒன்னோட சைஸ் ஸ்க்ரீன் வந்து வந்துரும். சரிங்களா? இதுதான் ஃப்ரேம் சொல்லுவோம். இப்போ அ ஏன் இந்த டிஃபால்ட்டா குடுத்துருக்காங்க. நீங்களே ஓனாவே போடலாமான்னு கேட்டா, ஓனாவே போட்டுக்கலாம். பட் இந்த சைஸ் தான் டிஃபால்ட்டா வச்சு செக் பண்ணுவாங்க. ஏன் செக் பண்ணணும் அப்டின்னா, இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளே பட்டன் மாரி இருக்கும். பிரசன்ட் பண்ணு அப்டின்ட்டு. ஸோ இத கிளிக் பண்ணோம் அப்டின்னா, இது பேரு புரோடோடைப்ன்னு சொல்லுவோம். ப்ரிவியூ பண்றது. ஸோ இது ப்ரிவியூ பண்றதுக்கு வந்து போகும். சரி MacBook Pro இருக்கு இல்லையா? ஸோ MacBook Proல இப்ப நம்ம டிசைன் பண்றது வந்து ஓனா வரும். ஸோ அதனால தான் அந்த டிசைன்ல வந்து குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்க இருந்து அப்டி ஆகும். இப்போ உங்களோட டிசைன் வந்து MacBook Pro 16ல வந்து அன் ஒ ரன் ஆச்சு, ஒர்க் ஆகுது பட்சத்தில எப்படி வந்து ஃபிட் ஆகுது அப்படி செக் பண்றதுக்கு தான், அது ப்ரீ டிஃபைனோட ஃப்ரேம் சைஸஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃப்ரேம கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த சைட்ல வந்து ப்ரீ டிஃபைன்ஸ் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்க ஆட்டோமேட்டிக்கா ஃபோன் மாரி புரோடோடைப் யூஐ அந்த ஃபிட் பண்ற எப்படி இருக்கும் அப்படிங்கிறது செக் பண்றதுக்கு இருக்கும். தென் வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டூல்ஸு. டூல்ஸ்ல வந்து உங்களுக்கு பேசிக்கான டூல்ஸ்லாம் கிடைக்கும். ரெக்டாங்கிள் இந்த மாரிட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்டாங்கிள் குடுக்குறேன் அப்டின்னா, ரெக்டாங்கிள்ல 4 ஷேப்ஸ் இருக்கும். இன்னும் மெயின்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்க்ன்னு இருக்கும். சரிங்களா? இப்ப ஆர்க் டாட் சொல்லுவோம். ஆர்க் டாட் வச்சு நீங்க என்ன பண்ணலாம்னா, கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி இழுத்துக்கலாம். இப்படி இழுத்துக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா சர்க்கிள் இதாகும். ஓகேங்களா? ஸோ ரெக்டாங்கிள்லயே வந்து உங்களுக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். அத வச்சு நீங்க ஆர்க் வச்சு நீங்க என்ன பண்ணலாம், ஒவ்வொரு இதுக்குமே வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ அதேமாரி ஒவ்வொன்னு பண்ணும்போது சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, லேயர்ஸ் இருக்கும். லேயர்ஸ்ங்கிறது ஒர்க் பண்ற ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிக்குல இது ஆப்ஜெக்ட் இதுதான் வந்து லேயர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆல்ட் கிளிக் பண்ணிட்டு நீங்க ஆல்ட் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு மவுஸ் வந்து 2 இதுவுமே காட்டும். என்னோட மவுஸ் கர்சர் பார்த்தீங்கன்னா, 2 காட்டும். ஸோ அப்ப என்ன பண்ணலாம், ஆல்ட் கிளிக் பண்ணிட்டு டிராக் பண்ணீங்கன்னா, இது க்ளோன் ஆயிரும்.
இல்ல கண்ட்ரோல் சி வழக்கம் போல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படியும் பண்ணலாம். இப்போ ரெக்டாங்கிள் 2 வந்து வந்திருக்கு. சேம் வந்து பேஜ் வந்து மல்டிபிள் பேஜ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பேஜ் 2 போறேன்னா, பேஜ் 2ல வந்து நீங்க காம்போனன்ட்ஸ் இல்ல பேஜ் ஆ இந்த மாரி பண்றாங்க. இப்போ ஒரு சில பேஜ்ல என்ன பண்ணுவோம்னா, ஒரு பேஜ்ல வந்து என்ன பண்ணுவோம், இது காம்போனன்ட்ஸ் வச்சுப்போம். இல்ல இன்ட்ரோ அப்படியே வச்சுப்போம். இன்ட்ரோல வந்து இந்த இந்த ப்ராஜெக்ட்க்காண்டி அந்த மாரி வச்சுப்போம். பேஜ் 2ல வந்து லாகின் ஸ்கிரீன் அப்படின்னா, லாகின் ஸ்கிரீன் ரிலேட்டடா வந்து ஒர்க் பண்ணுவோம். அந்த மாரி எத்தன பேஜ் வேணா போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதேதான். டூல்ஸ் வந்து நீங்க எல்லா டூல்ஸுமே வந்து யூஸ் பண்ணி பாருங்க. எந்த டூல் எடுத்தாலுமே வந்து அ ஷிஃப்ட் பிடிச்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து Photoshop யூஸ் பண்ணீங்கன்னா தெரியும். ஷிஃப்ட் பிடிச்சீங்கன்னா, உங்களுக்கு அலைன்மென்ட் இது மாறாம ஸ்கேலபிளா மாறிடும். சரிங்களா? ஸோ அதான் ஷிஃப்ட் பிடிச்சு பண்றது. இதுலயும் உங்களுக்கு ஆர்க் டூல் வரும். நீங்க ஆர்க் டூல் வச்சு இது பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு டூல்லுமே வந்து ஒவ்வொரு ஷேப்லயுமே உங்களுக்கு ஆர்க் சிம்பிள்ஸ் கிடைக்கும். அத வச்சு நீங்க சர்ச் பண்ணிக்கலாம். தென் வந்து அ பென்னு, பென்சில் டூல் இருக்கும். சரிங்களா? பென்னு, பென்சிலு. பென் டூல் வந்து இப்ப இல்லாத ஷேப் புதுசா ஒரு ஷேப் பண்ணணும் அப்படிங்கிறபோது, சரி அத வந்து என்ன பண்ணேன்னா, ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஷேப் வந்து ஆர்க் டூல் டபுள் கிளிக் பண்ணி ஆர்க் டூல் இருக்கும். அத வச்சு நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். புதுசா வந்து ஒரு ஷேப் பண்ணிட்டுருக்கேன் இந்த டூல். தென் டெக்ஸ்ட் டூல் வச்சு நீங்க ஒரு டைப்போகிராஃபி வந்து நீங்க இது பண்ணலாம். ஸோ அதோட ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாம் இங்க வந்துரும். ஸோ இந்த மாரி சைஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே. என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது நீங்க கூகுள் ஃபாண்ட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இல்ல லோக்கல் வச்சிருந்தீங்கன்னா, லோக்கல்ல வந்து ஃபிக்மா டெஸ்க்டாப்ல வந்து லோக்கல் ஃபாண்ட்ஸ் வச்சு நீங்க இம்போர்ட் பண்ணிக்கலாம். தமிழ் ஃபாண்ட்ஸ்லாம் யூஸ் பண்றீங்கன்னா, லோக்கல்ல நீங்க டெஸ்க்டாப் டெவலப் போட்டு ஃபிக்மா சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும். ஜெட்கப் டெஸ்க்டாப் டெவலப் போட்டோமோ, அதே மாரி ஃபிக்மாக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். அத டெவலப் போட்டு நீங்க என்ன பண்ணிக்கணும்னா, யூஸ் பண்ணிக்கலாம். லோக்கல் ஃபாண்ட்ஸ் வந்து. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கமெண்ட் செக்ஷன். ஸோ கமெண்ட் செக்ஷன் என்னன்னா, இந்த இது வந்து கமெண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஜெக்ட் வந்து கரெக்ட்டா இல்ல, மாத்திக்கங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் போடுவாங்க. இது கொலாபரேட் டூல் தான். மல்டிபிள் ஒரே டீம் உள்ளவங்க மல்டிபிள் வந்து டிசைன் பண்ணுவாங்க. மல்டிபிள் ரிவ்யூ பண்ணுவாங்க அதுக்காண்டி. ஸோ அடுத்து வந்து ஆக்ஷன்ஸ்ல வந்து உங்களுக்கு ஃபிக்மா பிளக்கின்ஸ் இந்த மாரி எல்லாமே கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரா செக்ஷன் சொல்லுவோம். ட்ரா செக்ஷன்ல கிளிக் பண்ணும்போது, ஓகே ஒரு ட்ரா பண்றதுக்கு எல்லா ப்ராப்பர்ட்டீஸ் கிடைக்கும். அத செக் பண்ணிக்கலாம். இது இது பார்த்தீங்கன்னா, டிசைன் செஷன் சொல்லுவோம். ஸோ டிசைன் செஷன் வந்து உங்களுக்கு இந்த மாரி கிடைக்கும். இந்த ஃப்ரேம் இதெல்லாம் கிடைக்கும். அடுத்து இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, தெவ் மோடுன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஃபிக்மா எப்படி இருந்துச்சுன்னா, பீட்டா இதுக்கு முன்னாடி இப்பதான் இதெல்லாம் ப்ரீமியம் மாத்திருக்காங்க. நாங்க யூஸ் பண்ணும்போதெல்லாம் என்னன்னா, கோட்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ இத கிளிக் பண்ணோம்னா, கோடுலாம் சைடுல காட்டும். சரிங்களா? கோடு, ப்ராப்பர்ட்டி என்ன எல்லாமே காட்டும். சிஎஸ்எஸ் என்ன, ஸ்டோக் என்ன அப்படின்ட்டு. இப்போ அது வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ப்ரீமியமா காட்டும். ப்ரொஃபஷனலுக்கு போட்டுங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஜிட்கப்போட சாரி ஃபிக்மாவோட எஜுகேஷன் பிளான் கூட ஒண்ணு இருக்கும் சைன் அப் பண்ணும்போது. ஸோ அது வந்து உங்களுக்கு ஃப்ரீயாவே வந்து கிடைக்கும்னா, பிரீமியம் வந்து காசஸ் கிடைக்கும். ஸோ அத ட்ரை பண்ணி உங்களோட காலேஜ் மெயில் ஐடி வச்சு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இல்லன்னா அவங்க சொல்லுங்க. நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். இந்த மாரி ஃப்ரீயா கிடைக்கிறதுக்கு. தென் வந்து அத பத்தி உங்களுக்கு உள்ள வந்து கிடைக்கும். என்னோட ப்ராப்பர்ட்டி என்ன, அலைன்மென்ட் என்ன, சிஎஸ்எஸோட ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாமே கிடைக்கும். அத வச்சு என்ன பண்ணுவோம்னா, ஈஸியா டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்கனைசேஷன் போகும்போது எல்லாமே இன்டர்ஃபேஸ் பெய்டு தான். என்ன பண்ணுவோம்னா, இதோட ப்ராப்பர்ட்டீஸ் கையில காமிச்சிரும். ஓகே ஸ்டோக் இவ்வளோ குடுத்துருக்காங்க. இது கலர் வந்து இவ்வளோ குடுத்துருக்காங்க. அப்படின்னு செக் பண்ணிட்டு, அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி நாங்க டெவலப் பண்ண ஆரம்பிச்சுருவோம். ப்ராப்பர்ட்டிய வந்து சிம்பிளா முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஓகே. தென் வந்து நமக்கு வேற இதுல ஓகே. இதுல அவ்வளோதான். தென் நம்ம செலக்ட் பண்ணிட்டு மொத்தமா செலக்ட் பண்ணிட்டு டெலீட் பண்ணி விட்டுறலாம். ஓகே. ஸோ டிசைன் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணணும்னா, பெஸ்ட்டு ஃப்ரேம சூஸ் பண்ணணும். ஃப்ரேம்ல வந்து நீங்க என்ன ஸ்கீம் பண்ண போறோம் அப்படிங்கிறது வந்து போட்டுக்கணும்.
ஹோம் ஸ்க்ரீன் இந்த மாரி. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் பண்றதுக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து என்னான்னா, நான் ஹோம் ஒர்க் போய்க்கிறேன். இந்த செயல்ல வந்து வெளிய கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு 3 ப்ராப்பர்ட்டி காட்டும். வேரியபிள்ஸு, ஸ்டைல்ஸு, எக்ஸ்போர்ட்டுங்கன்ட்டு. வேரியபிள்ஸ்ங்கிறது நமக்கு 2 டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து குளோபல், இன்னொன்னு லோக்கல்ம்போம். ஸோ குளோபல் வேரியபிள்ஸ் கிளிக் பண்ணும்போது, குளோபலா வந்து வாசஸ் கிடைக்கும். ஸோ எக்ஸாம்பிள் நீங்க இது கிளிக் பண்ணிட்டு, நான் இந்த இங்க ஃபில் பக்கத்துல இது பார்த்தீங்களா? அப்ளை ஸ்டைல்ஸ்ங்கிறது. எல்லாத்துலயும் காட்டும். ஸோ இந்த அப்ளை ஸ்டைல்ஸ கிளிக் பண்ணோம்னா, எனக்கு வந்து ஒரு டிசைன்ஸ் தான் காட்டுது. சரிங்களா? இந்த டிசைன்ஸ்ல என்ன ஆகும்னா, இங்க பார்த்தீங்கன்னா கலர்ஸ் காட்டுதா? இதெல்லாம் வந்து குளோபல் வேரியபிள்ஸ். ஸோ லைப்ரரிஸ்லேருந்து காட்டுது எனக்கு. ஸோ லைப்ரரில வந்து ஏற்கனவே வந்து நாங்க ஒரு சில பண்ணி வச்சிருந்தா அது வந்து அது காட்டும். பிரைமரீஸ் இதெல்லாம். இப்ப இத கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா இங்க அப்ளை ஆயிரும். ஸோ இதெல்லாம் வந்து வேரியபிள்ஸ் சொல்லுவோம். குளோபல் வேரியபிள்ஸ். ஸோ லோக்கல் வேரியபிள்ஸ்ங்க வந்து இதுல காட்டும். நம்ம இங்க வந்து லோக்கல் வேரியபிள் கிரியேட் பண்ணி பண்ணிக்கலாம். அதான் வந்து லோக்கல் வேரியபிள்ஸ். தென் வந்து ஸ்டைல்ஸ் இருக்கும். ஸ்டைல்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், என்ன ஸ்டைல்ஸ் இங்க ஆட் பண்ணிருக்க ஸ்டைல்ஸ் இது. தென் எக்ஸ்போர்ட். ஸோ இத கிளிக் பண்ணிட்டு நீங்க எக்ஸ்போர்ட் குடுத்தீங்கன்னா, என்ன ப்ராப்பர்ட்டி எல்லாம் காட்டும். இது 2x குடுத்துட்டு, பிஎன்ஜியா என்ன டைப்ன்னு குடுத்துட்டா, பிஎன்ஜி குடுத்துட்டு, பெரிய கிளிக் பண்ணீங்கன்னா காட்டும். இது நீங்க எக்ஸ்போர்ட் குடுத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஓகே. ஸோ எக்ஸ்போர்ட் எப்ப யூஸ் ஆகும்னா, இங்க ஒரு டிசைன்ஸ் வந்து அக்சஸ் குடுக்க முடியாத பட்சத்தில வந்து ஃபைல்ஸ் ஹோம் பேஜ் மட்டும் செக் பண்ணுங்க அப்படின்னு குடுப்போம். அப்பம்போது நாங்க எக்ஸ்போர்ட் குடுத்துட்டு, அந்த இமேஜ் வந்து அனுப்பி விட்டுருவோம். யாருக்கு கரஸ்பாண்டிங் பெர்சனுக்கு வந்து சரிங்களா? தென் நமக்கு பார்த்தீங்கன்னா, புரோடோடைப்ன்னு இருக்கும். ஸோ புரோடோடைப்ங்க என்னன்னா, அ புரோடோடைப் செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா? புரோடோடைப் கிளிக் பண்ணும்போது புரோடோடைப் செட் பண்ணல. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் எடுத்த இப்படி காட்டுது. ஸோ புரோடோடைப் செட்டிங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக்புக் ஏர் அந்த மாரி காட்டும். ஸோ மேக்புக் ஏர்னா கரண்டா இருக்கிறது. இப்ப நீங்க அதுக்கு டிவைஸ் செட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டா மேக்புக் ஏர் தான் மேக்புக் ஏரோட ஃப்ரேம் செட் பண்ணனால, மேக்புக் ஏர் தான் ஃபர்ஸ்ட் காட்டும். அடுத்து அதோட சில்வர் ஸ்டைல் இருக்கு இல்லையா? ஸ்டைலு அது மாரி வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஃப்ளோ எப்படி போகும் அப்படின்னா, இத கிளிக் பண்ணீங்கன்னா, இப்ப வெளிய கிளிக் பண்ணாலும் வந்து காட்டுது. இப்போ உள்ள கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகும். இதுல வந்து ஃப்ளோ ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் இருக்கும். இத கிளிக் பண்ணோம் அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஃப்ளோ 1ன்னு காட்டுது. இது இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் ஃப்ளோ 1. ஸோ மல்டிபிள் ஃப்ளோ வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது ஹோம் ஃப்ளோ அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ மல்டிபிள் ஃப்ளோனா எப்படி வரும்னா, நான் இன்னொரு இது போடுறேன்னா, இன்னொரு இது போடுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து ஹோம் பேஜ்லாம் லிஸ்ட்டு இன்னொரு இருக்கு. ஹோம் பேஜ் வழியா லேண்டிங் பேஜ் காமிக்கிறேன். இன்னொரு ஃப்ளோ வந்து நமக்கு என்ன இருக்குன்னா, ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ற பேஜ். ஸோ அது தனி ஃப்ளோ வச்சிருக்கேன். அப்படிங்கும்போது இது வந்து இன்னொரு ஸ்டார்டிங் ஃப்ளோ குடுத்தோம்னா, ஆட்டோமேட்டிக்கா ஃப்ளோ ம் இப்போ ஹோம் பேஜ் வந்தனால இங்க ஃப்ளோ 1 திருப்பி வருது. டிஃபால்ட் அவுட்னா ஹோம் ஹோம் ஃப்ளோ 2 அப்படி ஆப் அண்ட் ஆகும். ஓகேங்களா? நான் லிஸ்ட் வந்து மாத்திக்கிறேன். ஸோ வந்து நமக்கு 2 ஃப்ளோ இருக்கு. சரிங்களா? இப்ப 2 ஃப்ளோல வந்து நான் எதுவுமே கிளிக் பண்ணாம வந்து இந்த ப்ளே பட்டன் இருக்கு இல்லையா? இதுதான் பிரஸ்ன்னு சொல்லுவோம். இத கிளிக் பண்ணேன்னா, ஆட்டோமேட்டிக்கா இது ஓப்பன் ஆகும். இதுல வந்து ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம் டிசைன்ஸ் வந்து. ஸோ சைட்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃப்ளோஸ் இருக்கு. ஹோமு, லிஸ்ட்டுன்ட்டு. இப்போ ஹோம்னா தனி ஹோம் ஃப்ளோ போகும். லிஸ்ட்டுனா லிஸ்ட்டோட ஃப்ளோக்கு போகும். சரிங்களா? இப்போ ஹோம்ல வந்து நீங்க கனெக்ட் பண்ணியிருப்பீங்க டிசைன்ஸ் வந்து. ஸோ அதுக்கு கரஸ்பாண்டிங் ஃப்ளோக்கு எடுத்து போகும். லிஸ்ட்ல எடுத்து போகும். சரிங்களா? இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரே ஸ்க்ரீனே தான் இருக்கனால, ஒண்ணு தான் காட்டும். ஓகேங்களா? இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு, எனக்கு இந்த ஃப்ளோ மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணு அப்படிங்கிறத இது இருக்கு இல்லையா? இத கிளிக் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃப்ளோ மட்டும் ரன் ஆகும். இல்ல எனக்கு இந்த ஃப்ளோ மட்டும் ரன் பண்ணி காட்டணும்னா, இங்க இருந்து கிளிக் பண்ணீங்கன்னா, அது ரன் ஆகும்.
ஸோ ஏன் இப்போ உங்களுக்கு ஏன் இது வந்து டேரக்ட்டா பண்ணிடலாம இருக்கும். ஆனா வந்து ரியல் டைம்ல பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் ஃப்ளோஸ் இருக்கும். மல்டிபிள் புரோட்டோடைப் இருக்கும். ஸோ நெறையா கனெக்ட் பண்ணியிருப்போம். அதனால வந்து உங்களுக்கு எது கனெக்ட் உங்களுக்கே தெரியாது. அதனால என்ன பண்ணுவோம்னா, மல்டிபிள் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருப்போம். ஸ்ப்ளிட் பண்ணி வச்சனால நம்ம ஈஸியா வந்து பார்த்துக்கலாம். எந்தெந்த ஃப்ளோ எப்படி போகுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாண்டி. ஓகே. டெலீட் பண்றேன் இத. ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒரு ப்ரிவ்யூ காட்டுறேன் உங்களுக்கு. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒரு சில பண்ணது. ஓகேங்களா? ஓகே பண்ணது வந்து எப்படி இருக்கும் ஒரு டெமோ காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து ஃபைல் வச்சுக்கோங்க ப்ராஜெக்ட். இதுல வந்து கவர் பேஜ் இருக்கும். எப்பவுமே இந்த இந்த ப்ராஜெக்ட் எதுக்காண்டி அப்படின்ட்டு. அடுத்து ஸ்டைல் கைடு இருக்கும். ஸ்டைல் கைடு அப்படின்னா, இந்த இந்த ப்ராஜெக்ட்ல வந்து ஒரு கைடு மெயின் நீங்க ஒரு ஃபாண்ட் 2, 3 மல்டிபிள் டிசைன்ஸ் இருக்காங்க. ஒருத்தங்களுக்கு ஒரு ஃபாண்ட் பிடிக்கும், ஒருத்தங்களுக்கு ஒரு கலர் பிடிக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கிராஸ் ஆகக்கூடாது இல்லையா? ஸோ அதில என்ன ஆகும் அப்படின்னா, இது பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, டிசைனர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு H1னா எனக்கு இந்த ஃபாண்ட் வேணும். H2னா இந்த ஃபாண்ட் வேணும். H3 சப்ஹெட்டிங்ஸ் இந்த ஃபாண்ட்ஸ் வேணும். அப்படிங்கிறது டிஃபைன் பண்ணிரும். அது பேர் தான் வந்து டைப்போகிராஃபி சொல்லுவோம். சரிங்களா? டைப்போகிராஃபில உங்களுக்கு டிஃபைன் பண்ணியிருப்போம். அடுத்து தென்ஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, கலர்ஸ் இருக்கும். ஸோ கலர்ஸ்ல வந்து பெரியம்மா என்ன பண்ண போறோம், செகண்டரி, பிளாக், நெகட்டிவேஷன் இந்த மாரி வந்து கலர்ஸ் டிஃபைன் பண்றது கலர்ஸ்ன்னு சொல்றது. தென் வந்து நமக்கு வந்து லேஅவுட்ஸ் இல்ல செஷன்ஸ்ல வந்து நமக்கு நம்மளோட பேஜ் லேஅவுட்டுக்கு ஏத்த மாரி காம்பவுண்ட பண்றத லேஅவுட் சொல்றோம். தென் ஐகான்ஸ். ஸோ ஐகான்ஸ்ல வந்து இந்த ப்ராஜெக்ட்ல வந்து நான் இதெல்லாம் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு ஐகான் டிஃபைன் பண்றது ஐகான்ஸ். ஸோ இந்த மாரி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் என்ன டிசைன் பண்ணுவாங்கன்னா, செயலுக்கு கிரியேட் பண்ணிருவாங்க. ஸோ செயல் கிரியேட் பண்ணிட்டு, அடுத்தது என்ன பண்ணுவாங்க, டிசைன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இப்போ இதே அசெட்ஸ்ன்னு இருக்கும். இல்ல இல்ல ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா, ஃபைல்ஸ் இருக்கும். ஃபைல்ஸ்ல வந்து பேஜஸ்ல வந்து ஒவ்வொரு பேஜ்ல வந்து சொல்லியிருந்தேன்ல, ஒவ்வொரு பேஜுக்கு நம்ம போட்டுக்கலான்ட்டு. இப்போ யூசர் டேஷ்போர்ட்ன்ட்டு போட்டிருக்கேன். ஸோ யூசர் டேஷ்போர்ட்ல பார்த்தீங்கன்னா, யூசர் டேஷ்போர்டுக்கான ரிலேட்டடான திங்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லாகின் பேஜ். லாகின் பேஜுக்கு அடுத்து எப்படி போகுது? அடுத்து ஃப்ளோ என்ன ஆகும்? அடுத்து வெரிஃபை இமெயில் இருக்கும். அடுத்து பாஸ்வேர்ட் பண்றது. அடுத்து சைன் அப் ஃப்ளோனா அது எப்படி ஒர்க் ஆகும்? அப்படின்ட்டு. மேலேயே வந்து நம்ம போட்டுக்கலாம். இல்ல அப்படின்னா நம்ம செஷன்ஸ் டூல்ஸ் இருக்கும். செஷன்ஸ் வச்சுமே என்ன பண்ணிக்கலாம், குடுத்துக்கலாம். ரெகுலர் செஷன். சரி இது ஒரு செஷன் அப்படின்ட்டா, இது ஒரு செஷன் இதாயிரும். இதுல வந்து என்ன செஷன் சைன் அப் செஷன் அப்படின்னா சைன் அப் குடுத்துக்கலாம். போகும்போது உங்களுக்கு வந்து ஓகே இது சைன் அப் செஷன் அப்படிங்கிறது டிஃபைன் பண்ணும். ஸோ இப்படிதான் என்ன ஆகும்னா, ஒரு பேட்ச் எடுத்தா மினிமல். ஓகேங்களா? மினிமலா வந்து இது பண்றது. ஓகே. இப்போ வந்து சிஸ்டம் டிசைன் அப்டின்னா என்னன்னா, இப்போ செயல்கள் சொல்லியாச்சு. செயல்கள்னா என்னன்னா, இந்த ப்ராஜெக்ட்ல எனக்கு இந்த மாரி டைப்போகிராஃபி இருக்கணும். இந்த மாரி வந்து கலர்ஸ் இருக்கணும். இந்த மாரி வந்து ஐகான்ஸ் இருக்கணும் அப்டிங்கிறத டிஃபைன் பண்ணணும். ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாரி இது பண்றது தான் ஸ்டைல் கைடு. நமக்கு ஹெல்ப் பண்ற மாரி ரெஃபரன்ஸ்க்காண்டி. இதே சிஸ்டம் டிசைன் என்னன்னா, இந்த ப்ராஜெக்ட்ல வந்து நாங்க வந்து எந்த மாரி இது பண்ண போறோம், காம்போனன்ட்ஸு ஸோ எந்த மாரி காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம், எப்படி இருக்கணும் அப்டிங்கிறத அது பேரு தான் சிஸ்டம் டிசைன். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணிருப்பீங்க. பூட்ஸ்ட்ராப் இருக்குங்கள. ஸோ எம்யூஐ மேக்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. பூட்ஸ்ட்ராப் மாரி எம்யூஐயும். இதில பார்த்தீங்கன்னா, காம்போனன்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா? இது இப்ப தான் சிஸ்டம் டிசைன். இதிலேயே வந்து உங்களுக்கு ஃபிக்மா வந்து குடுத்துருப்பாங்க. ஐ திங்க் ஃபிக்மா இருக்கு அதுல. டிசைன் கிட்ஸ். ஓகே. இல்ல ஃபிக்மா பிரிவு பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த எடுத்தாலுமே வந்து நீங்க எந்த ஒரு பெரிய ப்ராடக்ட், ஓப்பன் சோர்ஸ் ப்ராடக்ட் எடுத்தாலுமே டிசைன் கைடு, சிஸ்டம் டிசைன் இந்த மாரிலாம் இருக்கும். இது வந்து எம்யூஐ. ஸோ அவங்களோட ஒரு இது. அவங்க பாட்ட குடுத்துருப்பாங்க. ஃபிக்மால எந்த மாரி டிசைன் குடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட தீம் வந்து பார்த்தீங்கன்னா, டைப்போகிராஃபி என்ன மாரி டைப்போகிராஃபி இருக்கு. அவங்க என்னென்ன கிளாஸ் யூஸ் பண்றாங்க.
ஸோ நீங்க டெவலப் பண்ணும்போது இதே தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ பிரைமரி ஆட்டோமேட்டிக் பிரைமரி செட் ஆகும். அப்போ கலர் வந்து எரர் மாத்தும்போது இது ரெட் ஆகும் அப்டின்ட்டு. ஸோ இன்புட்டுக்கு எந்த மாரி இருக்கு பார்த்தீங்கன்னா, இன்புட்டுக்கு வந்து ஒரு டிசைன் குடுத்துருக்காங்களா, ரிலையபிள்னா எப்டி இருக்கும்? இதெல்லாம் இது பேர் காம்போனன்ட்ஸ்னு சொல்லுவோம். சரிங்களா? இதுல அசெட்ஸ கிளிக் பண்ணீங்கன்னா, இதுல வந்து ஆல் ஏபிஎஸ்ல வந்து இதெல்லாம் குளோபலா உள்ளது. இதுல பார்த்தீங்கன்னா, கரண்டா இந்த இந்த லைப்ரரி இந்த ஃபைல்ல உள்ள காம்போனன்ட்ஸையும் காட்டுது. 36 காம்போனன்ட்ஸ் காட்டுது. இத கிளிக் பண்ணேன்னா ஒவ்வொரு காம்பவுண்ட் இருக்கும். ஸோ பட்டன் காம்பவுண்ட் என்ன, செக் பாக்ஸு, டைமு, மெனு எல்லாமே காட்டும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து எங்க இருக்கும்னா, அசெட்ஸ்குள்ள இருக்கும். அசெட்ஸ் லைப்ரரிஸ்ல காம்போனன்ட்ஸ்ங்கிறது. ஸோ நீங்க என்ன பண்ணலான்னா, நீங்க டிசைன் பண்றீங்க. எனக்கு இந்த காம்பவுண்ட் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில, எனக்கு இந்த காலம்க்கு காம்பவுண்ட் வேணும். இல்ல எனக்கு டேபிள் காம்பவுண்ட் வேணும் அப்படிங்கிறத நீங்க இது அப்படியே இத கன்சியூம் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பட் இந்த ரிசோர்ஸ் வந்து என்ன ஆகும்னா, உங்ககிட்ட இருக்கணும் அது. டயலாக். இது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு காம்போனன்ட். இதுக்குள்ள வந்து பாக்ஸ் இருக்கு. ஸோ இத அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துரும். பட் நமக்கு அது தேவையில்ல. ஓகேவா? ஜஸ்ட் காட்டுறேன். காப்பி ஆகல. ம். ஸோ அந்த காம்பவுண்ட் வந்து இங்க வந்துருச்சு. சரிங்களா? இந்த மாரி என்ன பண்ணிக்கலாம்னா, ஆ MUIலேருந்து நீங்க வந்து டெவலப்பர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ண போறாங்க, உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துருப்பாங்க. நாங்க வந்து டெவலப்மென்ட் பண்ணும்போது மெட்டீரியல் யூஸ் பண்ண போறோம் அப்டின்னா, ஓகே மெட்டீரியல் வச்சு டிசைன் பண்ணோம். அப்போ வந்து ஏற்கனவே மெட்டீரியல் டிசைன்ஸ் இருக்கு. அது நீங்க யூஸ் பண்ணாமன்னா இப்படி தான் வரும். அப்போ என்ன பண்ணலாம்னா, அதோட டிசைன்ஸ் நீங்க எடுத்துட்டு, அதுக்கேத்த மாரி உங்களோட பேஜ்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். டிசைன்ஸ் வந்து போட்டுக்கலாம். சரிங்களா? எல்லாதுமே மெட்டீரியல் யூஐ, பூட்ஸ்ட்ராப் எல்லாத்துக்குமே வந்து சிஸ்டம் டிசைன் வச்சிருப்பாங்க. சரிங்களா? அந்த டிசைன் சிஸ்டம் வச்சு தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, டெவலப் பண்ணுவாங்க அவங்களோட சீன்ஸ் எல்லாத்தையுமே. இப்போ இதுதான் பட்டன்ஸ்ங்கிறது காம்போனன்ட். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா, பட்டன்ல எத்தன காம்பவுண்ட் இருக்கு, ஹவர் பண்ண எப்படி வேணும், ஃபோக்கஸ் பண்ண எப்படி, பிரஸ் பண்ண எப்படி வரணும், எல்லாத்துக்குமே வந்து அவங்க ஆப்ஷன்ஸ் குடுத்துக்கலாம். இப்போ ஒரு பட்டன் கிரியேட் பண்ண போறேன்னா, நீ இந்த பட்டன அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணாலே உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, எல்லாமே ப்ராப்பர்ட்டீஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து சிஸ்டம் டிசைன். சிஸ்டம் டிசைன்ல வந்து உங்களுக்கு எல்லாமே டிஃபைன் பண்ணியிருப்போம். ஸோ ஓகேங்களா? அத வந்து ரீயூசபிள் பண்ணிக்கணும். நான் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராஜெக்ட் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பெருசா இருக்கும். ஸோ பெரிய ஆர்கனைசேஷன் பெருசா அவங்க வந்து கன்சியூம் பண்றனால, ஏகப்பட்ட காம்போனன்ட்ஸ்லாம் நெறையாவே கன்சியூம் பண்ணி போட்டுருப்பாங்க. ஸோ நான் என்னோட ப்ராஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா, மினிமம் பட்டன்ஸ் மினிமம் டார்க் வெர்ஷன்ல எப்படி காணும், இது லைட் வெர்ஷன்ல எப்படி காணும் அப்படின்னு டிஃபைன் பண்றது தான் இது. ஓகேங்களா? ஸோ அட்மின் டேஷ்போர்ட் அடுத்து நீங்க எத்தன பேஜ் கிரியேட் பண்ணிக்கலாம். எத்தன பேஜ்ல வந்து ஒவ்வொரு பேஜ்ல வந்து ஒரு ஸ்ப்ளிட் பண்ணி நீங்க இது பண்ணிக்கணும். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து நான் ஒரு இது போடுறேன். டிசைன்ல வந்து உங்களுக்கு வேரியபிள்ஸ்ல வந்து கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கிரியேட் வேரியபிள்ஸ் காட்டும். சரிங்களா? இந்த கிரியேட் வேரியபிள கிளிக் பண்ணும்போது, என்ன ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னு காட்டும். இதுல வந்து கலர்ன்னு குடுக்க போறேன். ஸோ கலர் டிஃபால்ட்டாவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு கலர் கிடைக்கும். ஸோ ஒயிட்ங்க தான் டிஃபால்ட் கலரு. நான் ஒயிட் மாத்திக்கிறேன். ஓகே. அடுத்து கிரியேட் நியூ வேரியபிள் குடுத்தீங்கன்னா, அடுத்து என்ன வேரியபிள் வந்து நான் பிளாக் குடுத்துக்கிறேன். டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா, பிளாக் வந்து கலர் பிக் பண்ணிக்கலாம். தென் ரெட்டு, கிரீன், ஓகேங்களா? இப்ப கிளிக் பண்ணிட்டு ஷிஃப்ட் பிடிச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கெல்லாம் செலக்ட் ஆயிரும். ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா,
நியூ குரூப் வித் செக்ஷன்ஸ் இருக்குல்ல, இத கிளிக் பண்ணிட்டா உங்களுக்கு ஒரு குரூப் ஆட். இப்ப நான் குரூப் நேம் வந்து நான் வந்து ஆர்ஜிபின்னு மாத்திக்கிறேன். ஓகே. ஸோ இந்த கலெக்ஷன் நேம கூட நான் மாத்திக்கலாம். ஸோ இந்த நேம் கலர்ஸ் ஓகேங்களா. ஸோ ஆல் வேல்யூஸ பார்த்தீங்கன்னா, பிளாக் அண்ட் ஒயிட்டு. அப்போ ஆர்ஜிபிங்கிற குரூப்ல வந்து ஆர்ஜிபி கிளாஸ் செட் ஆயிருக்கு. இப்போ இத க்ளோஸ் பண்ணிட்டேன். சரிங்களா. இப்போ நமக்கு லோக்கல் வேரியபிள்ல வந்து உங்களுக்கு என்ன காட்டும்னா, இப்போ அத காட்டணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ட்ரா பண்றேன் ஐகான் வந்து. இப்போ செலக்ட் பண்ணிட்டேன்னா, இங்க வந்து அப்ளை சேல்ஸ்ன்னு இருக்கும். பிளஸ் பக்கத்துல வந்து இருக்கும். இத கிளிக் பண்ணும்போது, உங்களுக்கு லோக்கல்ல இருந்து குளோபல் வேரியபிள்ஸோட எல்லாமே காட்டும். இப்ப லோக்கல் வேரியபிள்ல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு கிளாஸ் செலக்ட் பண்ணோம் பார்த்தீங்களா? ஆர்ஜிபி இந்த மாரிலாம் இதெல்லாம் காட்டுது பார்த்தீங்களா? ஸோ அப்பம்போது இந்த ஆர் வந்து கிளிக் பண்ணா, இந்த கலர் வந்துரும். இது எப்போ வந்து யூஸ் ஆகும் அப்டின்னா, நீங்க வந்து ஒரு லோகோ ஒரு டிசைன் பண்றீங்க. ஒரு லோகோ வந்து உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அந்த கலர்ல வந்து உங்களுக்கு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் இந்த மாரி யூஸ் பண்றாங்கன்னா, எனக்கு வந்து அது மேக்ஸிமம் எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கும். இப்போ செயற்கையில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். லோகோ வந்து மஞ்சள் கலர்ல சரிங்களா? ஆனா பெரியமைக்கல் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து செகண்டரிக்கு அதுக்கு அடாப்ட் பண்றது என்னது ஆரஞ்சு கலரு. இதே மாரி வச்சிருப்போம். ஸோ அப்பம்போது நீங்க இத வச்சு என்ன பண்ணணும்னா, நீங்க லோக்கல் வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கணும். பிரைமரிக்கு. இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 4 வேரியபிள்ஸ்ல பார்த்தீங்கன்னா, என்ன ஸ்டோக்ஸ்க்கு என்ன, பேக்கிரவுண்டுக்கு வந்து என்ன கலர் இருக்கணும். ஸோ கார்டுக்கு என்னது, ப்ளூனா என்ன, இந்த மாரி வந்து இதோட லோக்கல் வேரியபிள்ஸ் இத காட்டும். ஒவ்வொரு ஃபைல்லயும் வந்து அதோட லோக்கல் வேரியபிள்ஸ் வந்து காட்டும். சரிங்களா? அதேமாரி அ நீங்க குளோபல் வேரியபிள்ஸ் வந்து குளோபலா நீங்க லைப்ரரி டிஸ்ப்ளே பண்ணும்போது, குளோபலா வந்து ஒரு டீம் ப்ராஜெக்ட்ல வந்து காட்டும் அது. ஸோ இந்த இடத்துல வந்து திருப்பி நீங்க மாத்தணும்னா, கிளிக் பண்ணிட்டு உங்க லோக்கல் வேரியபிளோட காம்பவுண்ட மாத்திக்கலாம். ஸோ இத வந்து என்ன பண்ணலாம், கலர்ஸும் குடுக்குறேன். சரிங்களா? கலர்ஸ் வந்து என்னென்ன கலர் வேணும் அப்படிங்கிற டிஃபைன் பண்றதுக்கு தான். இந்த மாரி லோகோல வந்து நீங்க கலர் எடுத்து நீங்க என்ன பண்ணணும், கலர் சிஸ்டம் கிரியேட் பண்ணிக்கணும். அதில வந்து கலர் கலர் பிக்கர் வச்சு எடுத்து நீங்க ட்ரா பண்ணிட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் யூசர்ஸ் அதோட கொலாபரேட் டீம்ஸ் வந்து பார்க்கும்போது, ஓகே இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்க டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்காண்டி அந்த வேரியபிள்ஸ் யூஸ் பண்றது. வேரியபிள்ல வந்து நீங்க என்ன கிரியேட் பண்ணிக்கலாம்னா, கிரியேட் கலெக்ஷன் குடுத்தீங்கன்னா, அடுத்த கலெக்ஷன் கட் ஆகும். ஸோ என்ன அது எதுக்காண்டி ப்ராப்பர்ட்டி அப்படிங்காண்டி. ஸோ நம்பரு, ஸ்ட்ரிங்கு, பூலியன் இந்த மாரி நெறைய இருக்கும். ஸோ நம்பர்லாம் என்னன்னா வந்து, நீங்க வந்து இந்த சொன்னேன் இல்லையா, சிஸ்டம் டிசைன் பண்ணும்போது இந்த பிக்சல்ஸ் இதெல்லாம் தேவைப்படும். லேஅவுட் சிஸ்டம் அதுக்காண்டி. இப்ப வந்து எக்ஸெல் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, அதோட வேல்யூ என்ன அப்படிங்க டிஃபைன் பண்றதுக்கு. ஒரு 100 அப்படிங்கும்போது, இந்த இத வச்சு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுக்கு இது லேஅவுட் கிட்ட வந்து ஒரு ஆப்ஷன் காட்டும். இது வந்து அப்ளை வேரியபிள்ங்கிறது தான் இந்த மீனிங். ஸோ இத கிளிக் பண்ணும்போது, நீங்க வந்து ஆல்ரெடி குளோபல் வேரியபிள்ஸ் நெறைய இருக்கு. அதே மாரி வந்து லோக்கல் வேரியபிள் பார்த்தீங்கன்னா, எக்ஸெல்னு இருக்கு. சரிங்களா? ஸோ அத கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இது 100ங்கிறது இதுக்கு அப்ளை ஆகும். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 100 சரிங்களா? ஓகே. இப்போ சைஸ் வந்து நான் வந்து என்ன பண்ணேன்னா, ஒரு மாத்துறேன். செலக்ட் பண்ணிட்டேன். இதோட சைஸ் விட்த், ஹைட் வந்து எனக்கு என்ன 100 இருக்கணும். அப்பம்போது நான் எக்ஸல் குடுத்துக்கிறேன். குடுத்தீங்கன்னா, சேமா வந்துரும். சரிங்களா? ஸோ வந்து நம்ம வந்து டிஃபால்ட் செட் பண்ணி வச்சுட்டோம்னா, நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஓகே சைஸ் நம்மளா டிஃபைன் பண்ணாம ஒவ்வொரு சைஸ்லாம் காமனா ஆயிக்கும். அதுக்காண்டி தான் வந்து வேரியபிள்ஸ், ஸ்டைல்ஸ், சிஸ்டம்ஸ், பூலியன்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதுக்காண்டி. நீங்க மல்டிபிள் வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். எக்ஸல், எல் இது மாரி நெறைய போட்டுக்கலாம். அதே மாரி வந்து ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும். ஸ்ட்ரிங்ஸ்லாம் வந்து டைட்டில்ஸ் இந்த மெனு மெனு யூஸ் பண்ணுவீங்க. ஸோ மெனு வந்து மெனு 1க்கு எனக்கு இந்த மெனு 1க்கு எனக்கு இந்த வேல்யூ இருக்கணும் அப்டின்னுக்காண்டி. தென் வந்து பூலியன்ஸ் இருக்கும். பூலியன்கிறதுனா ட்ரூ ஆர் ஃபால்ஸு. ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ங்கிறது டார்க் வெர்ஷன்ல எனக்கு இந்த மாரி ரன் ஆகணும். இதுல ரன் ஆகணும். ஒயிட் வெர்ஷன்ல வந்து எனக்கு இந்த கலர் வரணும். அந்த மாரி கண்டிஷன் செக் பண்றதுக்கு பூலியன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாரி நீங்க லோக்கல்ல வந்து வேரியபிள் செட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு என்னன்னா அடுத்தடுத்து பண்ணும்போது ஈஸியா இருக்கும். ஓகே. ஸோ இந்த மாரி நீங்க என்ன பண்ணலாம், செக்ஷன் செக்ஷனா போட்டுறணும். கலர்ஸுக்கு. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட்.
ஓகே. இப்போ டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் டெக்ஸ்ட் ஒரு கிளாஸ் இன்டர்னல் இருக்கு. இது ஒரு 40 இருக்கு. H1 H2 வந்து நான் கொஞ்சம் கூட்டுறேன். H2 வந்து இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கணும் அப்டின்ட்டு. ஸோ 40லேருந்து 50 மாத்துறேன். அடுத்து 60, 70. மூவ் பண்ணும்போது ஒவ்வொன்னும் சைஸ் எப்படி இருக்கு அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் அத. H3, H4. இப்ப இந்த H1 என்ன பண்ண போறேன்னா, இது வந்து நான் ரீடிஃபைன் பண்ணணும். இதெல்லாம் எப்படி ரீடிஃபைன் பண்ணோமோ, அதே மாரி இத வந்து நான் வேற எங்கேயாச்சும் யூஸ் பண்ணும்போது, எனக்கு அந்த சைஸ் வந்து என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிலாம் தெரியக்காண்டி என்ன பண்ணேன்னா, இங்க அப்ளை ஸ்டைல்ஸ் இருக்கும். சரிங்களா? கிரியேட் இங்க கிளிக் பண்ணும்போது, இது வந்து குளோபல் ஸ்டைல்ஸ் ஆல்ரெடி. எனக்கு வந்து குளோபலா நீங்க டீம் ஸ்டைல்லாம் பண்ணும்போது எல்லாமே இங்க காட்டும். இதுல வந்து என்னெல்லாம் குளோபலா இருக்கு அப்படின்ட்டு. இதுல சப்கட்டிங் கலர்ல இதெல்லாம் நீங்க குளோபலா வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் காட்டும். இல்லன்னா புதுசா கிரியேட் பண்ண போறேன் இதுக்காண்டி அப்படின்னா, கிரியேட் ஸ்டைல் குடுத்தீங்கன்னா அடுத்து H2. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து H2 குடுப்போம். தென் H3. ஓகே. இப்போ இது எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா, நான் ஒரு பேஜ் போடுறேன். இன்கேஸ் வந்து நான் ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்க வச்சுக்கோங்க. இது வந்து டிஃபால்ட்டா வந்து H4ல இருக்கு. அப்படி ஓகே. பட் வந்து எனக்கு H1ங்கிறத யூஸ் பண்ணணும். அப்போ H1 என்ன சைஸ்ன்னு தெரியாது. அப்போ வந்து இத கிளிக் பண்ணோம்னா, நமக்கு வந்து ஸ்டைல்ஸ் காட்டும். லோக்கல்ல வந்து H1 வச்சுக்கோ அந்த மாரி காட்டுதா. இப்போ H1 கிளிக் பண்ணா H1 சைஸ் வந்து மாறிடும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஏன் பண்றோம்னா, எதுக்கு சொல்றேன்னா, நம்ம டிஃபைன் பண்ணி ஒரு ஸ்டைல் கிரியேட் பண்ணி வச்சோம்னா, அத வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஒவ்வொருட்டையும் போய் என்ன பண்ணணும், ஃபாண்ட்ஸ் சூஸ் பண்ணணும், இது கிளிக் பண்ணி அதெல்லாம் பண்ண தேவையில்ல. எல்லாமே வந்து டிஃபைன் பண்ணி வச்சுக்கணும், யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே யூஸ் பண்றதுக்காண்டி தான். ஓகே. இது வந்து டைப்போகிராஃபி சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, காம்போனன்ட்ஸ். சரிங்களா? காம்போனன்ட்ஸ்னா காம்பவுண்டுங்கிறது என்ன வேணா ஆக்கலாம். யூஐ தான். யூஐ காம்பவுண்ட் சொல்லுவோம். யூஐல இருந்து பட்டன் ஆக்கலாம், கார்ட் ஆக்கலாம், நேவி பார் ஆக்கலாம். இதெல்லாம் லிஸ்ட் ஆக்கலாம். எல்லாமே காம்போனன்ட்ஸ் தான். ஸோ வந்து பேசிக்கா ஒரு காம்போனன்ட் வந்து எப்படி பண்ணணும்னா, ஷேப் இப்போ சிம்பிளா ஒரு பட்டனுக்கு போடுறேன். ஸோ பட்டன்ல வந்து இது வந்து புதுசா வந்து இது பண்ணணும். இது கான்ட்ராஸ்ட். ஸோ கான்ட்ராஸ்ட்னா இந்த ஒயிட்டுக்கு எந்த கலர் செட் ஆகும் அப்படின்ட்டு ஆட்டோமேட்டிக்கா அதை டிஃபைன் பண்றதுக்காண்டி கான்ட்ராஸ்ட் கொண்டு வந்தது. ஓகேங்களா? கான்ட்ராஸ்ட்ல நான் ஒரு வைக்கிறேன். பட்டன் பிடின்னு போட்டுறேன். இது ஒயிட்டா இருக்கு. பட் இதுவும் ஒயிட்டு. அப்ப நமக்கு வந்து இதோட கான்ட்ராஸ்ட் எனக்கு தெரியாது. அப்பம்போது என்ன பண்ணலாம்னா,
இந்த கான்ட்ராஸ்ட்டை கிளிக் பண்ணும்போது எது செட் ஆகும் அப்படிங்கிறது காட்டும். ஒயிட் இருக்கு இல்லையா? அது மாரி. ஸோ இப்போதைக்கு நான் பிளாக் குடுத்துக்கிறேன். இல்ல நீங்க பிளாக் நீங்க ஏற்கனவே டிஃபைன் பண்ணே குடுக்கலாம் அப்படின்னா, நம்ம இங்க கிளிக் பண்ணிட்டோம்னா, லோக்கல் லைப்ரரில போயிட்டு நம்ம குடுத்துருப்போம். ஸோ இப்போ வந்து நான் பிளாக் சூஸ் பண்றேன். பிளாக் அப்ளை ஆயிரும். தென் இதுக்கு வந்து இதோட கலர் வந்து லைப்ரரில போயிட்டு நான் ப்ளூ குடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதோட ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா, H1ல இருக்கு. நாங்க H1லேருந்து H3க்கு குடுத்துக்கலாம். H3. இப்போ பார்த்தீங்கன்னா, டக்கு டக்குன்னு கலர் ஏற்கனவே சூஸ் பண்ணிட்டுருக்கேன். கலர் ஏற்கனவே அங்க ஏற்கனவே வச்சிருந்த கலர அப்படியே சூஸ் பண்ணிட்டேன். ஃபாண்ட் வந்து டைப்போகிராஃபி ஏற்கனவே வச்சுக்குவோம் H3ங்கிறத. அத இங்க சூஸ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்றேன்னா, இத வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். 2 லேயர் செலக்ட் பண்ணிட்டோம். ஷிஃப்ட் பிடிச்சு செலக்ட் பண்ணிக்கிறேன். 1, 2 சைட்லயே இருக்கும் காட்டும். இத செலக்ட் பண்ணிட்டு, இது வந்து குரூப் செக்ஷன் குடுக்கும். ஸோ குரூப் குடுத்துட்டு என்ன பண்றேன்னா, BTN வைக்கிறேன். பட்டன் அப்படின்ட்டு. தென் வந்து இந்த பட்டன் என்ன பண்ண போறேன்னா, காம்பவுண்ட்டா கிரியேட் பண்ண போறேன். ஸோ காம்பவுண்ட்ங்கிற இந்த இத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, சைட்ல வந்து மேல பார்த்தீங்கன்னா, இது மாரி இருக்கும். இதுல வந்து கிரியேட் காம்பவுண்ட்னு ஒரு 2 ஆப்ஷன் இருக்குல்ல, அத கிளிக் பண்ணீங்கன்னா, இப்ப இது பார்த்தீங்கன்னா, ஒரு பர்பிள் கலர்ல இருக்க மாரி இருக்கும். சரிங்களா? இப்போ இது காம்பவுண்ட். சரிங்களா? இப்போ இது காம்பவுண்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, அ அப்படியே போடுறேன். இதான் உங்க பேஜ் அப்படின்னா, இந்த பேஜ்ல வந்து நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றீங்க. சம்திங். இந்த பேஜ்ல வந்து பட்டன் இருப்பது. சரிங்களா? ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணா போதும். இப்ப இந்த காம்பவுண்ட்ல நான் வந்து ரெக்டாங்கிளோட கலர் வந்து மாறுது. சரிங்களா? ரெக்டாங்கிளுக்கு வந்து கிரீட் வந்து ரெக்யூமெண்ட் மாறுது. எனக்கு ப்ளூ வேண்டாம், கிரீன் மாத்துங்க அப்படின்லாம். ஸோ கிரீன் மாத்துறனால, இங்க மாத்துனோனே ஆட்டோமேட்டிக் இங்கேயே மாறிடும். சரிங்களா? இதுதான் காம்போனன்ட். ஸோ வந்து காம்போனன்ட் வந்து நீங்க ஒரு இடத்துல மாத்திருந்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா எங்க பேஜ்ல வந்து எங்கெல்லாம் இருக்கோ, அங்க ஃபுல்லாவே மாறிரும். அப்போ வந்து நீங்க நெறைய இடத்துல பட்டன் யூஸ் பண்றீங்க. மேலலாம் வந்து ஒவ்வொன்னா போய் மாத்த முடியாது. அங்க மிஸ்மேட்ச் ஆகும். கலர் மிஸ்மேட்ச் ஆகும். அப்போ காம்பவுண்ட்ல மாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க மாறிரும். அதுக்கான காம்பவுண்ட். ஓகே. ஸோ காம்பவுண்ட்ல வேரியன்ட்ஸ் இருக்கு. சரிங்களா? நமக்கு வந்து 3 பட்டன் குடுத்துருக்காங்க. ஹவர் பண்ணும்போது வந்து கலர் மாறணும். கிளிக் பண்ணும்போது கலர் மாறணும். இல்ல வந்து வந்து கலர் இருக்கக்கூடாது. வெறும் வந்து டிசேபிள் ஆக்கும்போது கலர் இருக்கணும் அப்டின்ட்டு. அப்ப அதுக்கு வந்து இங்க பார்த்தீங்கன்னா, இது பண்ணி இது ப இந்த இருக்குல பிடிஎன்கிறது இதான் காம்பவுண்ட். அத கிளிக் பண்ணும்போது, இந்த இடத்துல வந்து ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கும். அதே மாரி இங்க வந்து பார்த்தீங்கன்னா, வேரியன்ட்ஸ் இருக்கும். ஸோ இது ஆட் வேரியன்ட் கிளிக் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இன்னொன்னு வந்து இங்க ஆட் ஆயிரும். ஸோ இதோட வேரியன்ட் 2 நேமுக்கு வச்சுக்கலாம். ஸோ வேரியன்ட் 2க்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, பிளாக் அப்டின்னு குடுத்துக்கலாம் நேம் அது. ஆட்டோமேட்டிக்கலா அப் அண்ட் டவுன் நம்ம பிளாக் குடுத்துருவோம். இப்போ இந்த வேரியன்ட் பிளாக்க கிளிக் பண்ட்டேன். செலக்ட் ஆயிருச்சு. செக் பண்ணுங்க செலக்ட் ஆயிருக்கு. இப்ப இதுல வந்து ரெக்டாங்கிள் இது வந்து கலர் வந்து பிளாக்கா மாத்துறேன். சரிங்களா? இது பிளாக் ஸ்கிரீன். தென் வந்து பட்டன் வந்து ஒயிட். டெக்ஸ்ட் வந்து ஸோ 2 பட்டன் நமக்கு காம்பவுண்ட்ல 2 இது கிடைச்சிருக்கு. இப்போ இது எப்படி ஆகும் அப்டின்னா, இந்த பட்டன கிளிக் பண்ணும்போது இதுல காட்டும். இது வந்து என்ன பட்டன் யூஸ் பண்ண போறீங்க? அப்படின்னு காட்டும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி 1ன்னு காட்டுதுங்களா? இதுல வந்து பிளாக் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டோம்னா, இது பிளாக்கா மாறிரும். ஸோ வந்து நமக்கு வந்து மல்டிபிள் பட்டன்ஸ் கிடைக்கும். மல்டிபிள் பட்டன்ஸ் வந்து நம்ம வந்து காம்பவுண்டா கிரியேட் பண்ணனால, இந்த இடத்துல வந்து சூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். அதே மாரி நமக்கு வந்து ஒவ்வொன்னுக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் அடுத்து வேரியன்ட் குடுக்குறேன். இந்த வேரியன்ட்ல வந்து வேரியன்ட் 3 இருக்கட்டும். கலர் வந்து ஒயிட். ஓகேங்களா? வேரியன்ட் 3லயே வந்து நமக்கு வந்து எல்லாம் ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கும். சரிங்களா? ஆம் ப்ராப்பர்ட்டி ஓகே சாரி. மத்த காம்பவுண்ட் கிளிக் பண்ணிட்டுனா உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி வரும். சில ப்ராப்பர்ட்டில வந்து கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, வேரியன்ட்ஸ் ஆட் பண்ணலாம் வேரியன்ட்ஸ் சரிங்களா? ஸோ மத்த இதுல வந்து ஒரு காம்பவுண்ட். இதுல மொத்த காம்பவுண்டும் செலக்ட் பண்ணதுக்கு இது மொத்த காம்பவுண்ட் பிடின்னு கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மொத்தம் செலக்ட் ஆகும் எல்லா காம்பவுண்டும். கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து பார்த்தீங்கன்னா,
உங்களுக்கு எல்லா ப்ராப்பர்ட்டீஸும் காட்டும். இந்த ஆடுங்கிறது. ஸோ ப்ராப்பர்ட்டி என்னன்னா, உங்களுக்கு உள்ள இதையே நம்ம டேமேக்கா மாத்திக்கலாம். ஸோ வேரியன்ட், டெக்ஸ்ட், பூலியன் அப்படிலாம் இருக்கும். ஸோ வந்து வேரியன்ட் கிளிக் பண்ணா இன்னொரு வேரியன்ட் ஆட் ஆகும். டெக்ஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணும்போது, ஸோ டெக்ஸ்ட் என்ன அப்படின்ட்டு. இப்போ வந்து டெக்ஸ்ட் ஸ்டேட் வெளிய சேர்க்கலாம். சம்திங் ஏதாச்சும் வெளிய. ஸோ டெக்ஸ்ட் வேல்யூ என்ன இருக்கும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணிக்கிறது தான். ஸோ வந்து டெக்ஸ்ட் வேல்யூ வந்து இதுக்கு வந்து நீங்க டிஸ்அட்டாச்சும் பண்ணிக்கலாம். டிஸ்அட்டாச்ங்கிறது ஒண்ணு இருக்கும். ஸோ வந்து அது என்ன பண்ணும் அப்படின்னா, செப்பரேட் பண்ணி விட்டுரும். ஒரு சில இதுலேருந்து சரிங்களா? ஸோ காம்பவுண்ட்ஸ்ல மேஜரா வந்து இவ்வளோதான். மேஜரா நீங்க இது பண்ணுவீங்க. தென் வந்து உங்க வேரியன்ட்ஸ் ஆட் பண்ணுவீங்க. அதுபோல வந்து ப்ராப்பர்ட்டி வந்து ஆட் பண்ணீங்க. ப்ராப்பர்ட்டி பூலியனு இந்த மாரி. பூலியன்லாம் வந்து எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா, ஐகான்ஸ் யூஸ் பண்ணும்போது யூஸ் ஆகும். இல்லன்னா வேரியன்ட் பிளாக்கு, அ டார்க் மோடு அந்த மாரி யூஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொன்னு கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உட்காந்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பட்டன் மாரி உங்களுக்கு கார்ட்ஸும் நெறையா கார்டு இந்த மாரி கிரியேட் பண்ணி, நீங்க மல்டிபிள் வேரியன்ட்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காம்பவுண்ட்ஸ்லாம் எங்க இருக்கும் அப்டின்னா, எங்க அசெட்ஸ்க்குள்ள அசெட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இதுல வந்து ஒரு காம்பவுண்ட் யூஸ் பண்ணிக்கன்னு காட்டுது. சரிங்களா? என்ன காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா, பட்டன் காம்போனன்ட். ஸோ பட்டன கிளிக் பண்ணீங்கன்னா, ஓகே பட்டன் காம்பவுண்ட் வந்து இருக்கு. இன்சர்ட் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன வேரியன்ட்ல இருக்கும். இந்த வேரியன்ட் பிளாக் கிளிக் பண்ணா பிளாக் ஃப்ரீ ஆகும். அத இன்சர்ட் பண்ணோம் அப்டின்னா, அது உங்களுக்கு வந்து இங்க வந்துரும். சரிங்களா? இல்ல ஏற்கனவே வந்து குளோபலா வந்து உள்ள இருக்கும். ஸோ இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மெட்டீரியல் கிளிக் பண்ணல மெட்டீரியல். அது பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் ஏகப்பட்டது இருக்கும். அதுல வந்து நான் லேபிள் அந்த மாரிலாம் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பட்டன் இந்த பட்டன் எடுத்துக்குவோம். ஸோ பட்டன்ல பார்த்தீங்கன்னா, நெறைய பட்டன்ஸ் இருக்கு. ஸோ இந்த பட்டன கிளிக் பண்ணா, பட்டன்ல நமக்கு வந்து ஸ்டைலுக்கு இருக்கும். ஸ்டைல்ஸ் அவங்க என்ன ஸோ ஸ்டைல்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பர்ட்டி தான். இப்ப சொன்ன ப்ராப்பர்ட்டீஸ் இது பண்றதுக்கு. ஸோ ஃபில்டு, அவுட்லைனு இந்த மாரி குடுத்துக்கலாம். ஸோ நீங்க அவுட்லைன்லாம் நீங்க கலர் தூக்கி விட்டு இது பண்ணிட்டீங்கன்னா, அவுட்லைன் பேரு. அடுத்து ஸ்டேட்ன்னு சொல்லுவோம். நம்ம வந்து வேல்யூ டெக்ஸ்ட் வச்சுக்கணும் அதுதான். ஸோ எனபிள்டு அந்த மாரி இருக்கும். ஹவர் பண்ணும்போது எப்படி பண்ணும் அப்படின்ட்டு. அடுத்து ப்ளூலியன், ஷோ ஐகான் பூலியன் வந்து ஷோ ஐகான் கிளிக் பண்ணா ஐகான்ஸ் எடுத்து காட்டும். ஓகேங்களா? ஸோ அதில வந்து ஐகான் வந்து என்ன மாரி காட்டுது? ஆடு அப்படின்னு இருக்குல்ல. ஸோ ஆடுக்கு பதிலா நான் வேற ஐகான் மாத்த போறேன் அப்படின்னா, வேற ஐகான் மாறிடுவாய்ங்க. அடுத்து வேரியன்ட்ஸ் இந்த மாரி அப்படின்ட்டு. இன்சர்ட் குடுத்தீங்கன்னா, உங்களோட இதில அங்க வந்துரும். நமக்கு அதே மாரி நீங்க ஐகான் உங்க லோக்கல் ஐகான் வச்சிருந்தீங்கன்னா, இந்த இடத்துல போயிட்டு ப்ராப்பர்ட்டில இன்ஸ்டன்ஸ் ஸ்வாப்ன்னு இருக்கும். ஸோ இது கிளிக் பண்ணீங்கன்னா, காம்பவுண்ட காட்டும். ஸோ எந்த காம்பவுண்ட் வந்து கிளிக் பண்ண போறீங்க அப்படின்ட்டு. ஸோ என்ட்ட மட்டும் ஒரு காம்பவுண்ட் தான் இருக்கு. ஸோ அதனால வந்து ஒரு காம்பவுண்ட் தான். இது ஐகான் காம்பவுண்ட்ஸ் நம்மட்ட இருந்துச்சுன்னா, நம்மளும் வந்து இந்த மாரி குடுத்தோம்னா, நம்மளுக்கு வந்து இன்சர்ட் பண்ணும்போது காட்டும். ஸோ எந்த எந்த காம்பவுண்ட் வந்து குடுக்க போறீங்க அப்படின்ட்டு. ஸோ மல்டிபிள் காம்பவுண்ட்ஸ் இருக்கலாம் இதே மாரி. ஐகான் காம்பவுண்ட்ஸ் நம்மளும் ஐகான்ஸ் காம்பவுண்ட் வச்சு இன்ஸ்டன்ஸ் ஸ்வாப் வச்சு பண்ணிக்கலாம் அந்த மாரி. சரிங்களா? ஸோ இதெல்லாம் பண்ணி வைக்கும்போது, உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஈஸியா வந்து கன்சியூம் பண்ணிக்கலாம். அடுத்த இது டிசைன்ஸ் வந்து நான் இப்போ டிசைன் பண்றேன். ஆல்ரெடி புரோடோடைப் காமிச்சிருப்பாங்க. சரி மேக்ஸிமம் டிசைன் சிஸ்டம் டிசைன்ல இதுதான் வரும். உங்கள்ட்ட ஆல்ரெடி டெவலப்பர்ஸ் வந்து நீங்க லைப்ரரிஸ் யூஸ் பண்றாங்க. ஃபிக்மா இது மாரி சொன்னா ஃபிக்மால டிசைன் சிஸ்டம் இருக்கும். இல்ல பூட்ஸ்ட்ராப், மெட்டீரியல் வேணும்னா அதுக்கும் வந்து என்ன இருக்கும்னா இது இருக்கும். சிஸ்டம் டிசைன் இருக்கும். சரிங்களா? புக்கு ஸோ மெ ரிமைனிங் வந்து புரோடோடைப் தான். ஸோ ஒரு புரோடோடைப் வந்து டக்குனு முடிச்சிடலாம்.
நம்ம அக்சஸில இருந்துச்சுன்னா அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லன்னா நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு பட்டன தூக்கி வச்சுட்டு, நம்ம அடுத்து மூவ் பண்றதுக்கு அப்படிங்கிற இது பண்ணிக்கலாம். சரிங்களா? கன்டின்யூ ஆயிடுச்சு. ஓகே. சப்போர்ட் டைப் இப்போ அதுவும் டக்குனு முடிச்சிடலாம். ஓகேங்களா? அவ்வளோ சப்போர்ட் டைப்பில் வந்து கிளிக் பண்ணிட்டு காம்பவுண்ட்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ காம்பவுண்ட்ஸில் இது பண்ணும்போது உங்களுக்கு வந்து இது வரும். உங்களுக்கு நீங்கள் எது போட்டாலும் வந்து வருமா கேட்டிங்கன்னா, ஸோ வந்து ரெக்டாங்கிள் கொடுத்துருக்கேன். ரெக்டாங்கிள் வந்து போட்டுக்கலாம். ஸோ வந்து ஒவ்வொருத்துல உங்களுக்கு பட்டன் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை காம்பவுண்ட் இருக்குது அதை கிளிக் பண்ணும்போது பண்ணிக்கலாம். இது பட்டனை கிளிக் பண்ணும்போது டிசைனில் இருக்கும்போது வராது. போட்டு கிளிக் பண்ணிட்டுங்கன்னா உங்களுக்கு இது வரும். இதில் வந்து இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து இது எங்கே போகணும் அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதை நான் வந்து இந்த பட்டனுக்கு மேப் பண்ணுறேன். மேப் பண்ணிட்டு ஆன் கிளிக் ட்ரிகருங்கிறது. ஸோ இன்ட்ராக்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆன் கிளிக்கு, ஆன் ட்ராக்கு, வில் ஹவரிங் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். மவுஸ் என்டர் ரிலீவ் ஆகும்போது. ஸோ நான் வந்து வில் ஹவரிங் கிளிக் பண்ணுறேன். ஸோ ஹவர் ஆகும்போது என்ன ஆகும்னா, நேவிகேட் ஆகணுமா இல்லை அப்படிங்கிறது காட்டும். சேஞ்ச் டு ப்ராப்பர்ட்டி 4. ஓகேங்களா? ஸோ எப்படி காட்டும் அப்படின்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் ப்ளே பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த மவுஸ் என்டர் ஆகும்போது கலர் மாறுது. இதுதான் வந்து என்னன்னா, ஆட்டோமேட்டிக் வெப் டெவலப் பண்ணும்போது, ஹவர் பண்ணும்போது பட்டன் மாறும் இல்லையா? ஸோ அதே மாதிரி இங்கேயும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணும்போது அடுத்து என்ன நடக்கணும் அப்படின்ட்டு. இது கிளிக் பண்ணும்போது அன்கிளிக்கு, நேவிகேட் டு. ஸோ நேவிகேட் டு ஒரு சிலர்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ் ப்ராப்பர்ட்டி கண்டிஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். பட் வந்து ப்ரீமியம் யூசர்ஸ்க்கு மட்டும் கிடைக்கும். நேவிகேட் டு எனக்கு வந்து அபவுட் பேஜுக்கு போகணும். அனிமேஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ மூவின் இந்த மாதிரி வரணும். ஸோ சைடில் வரணும். எவ்வளோ செகண்ட்ஸு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஹவர் ஆகும்போது வரும். அட் சேம் டைம் வந்து கிளிக் பண்ணும்போது இதாகும். உங்களுக்கு வந்து இந்த பேஜ் போர்ட் பேஜ் வரும். சரிங்களா? ஸோ சிஸ்டம் டிசைன் பார்த்தோம் அப்படின்னா இது கொஞ்சம் பெரிய லார்ஜ் டாப்பிக்கு. சரிங்களா? ஸோ லார்ஜ் டாப்பிக்கு அவ்வளோ சீக்கிரமாக முடிச்சிருக்கேன். பட் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். சிஸ்டம் டிசைன் பண்ணும்போதெல்லாம். ஸோ பேசிக்காக இவ்வளோ தான். நீங்கள் ஃபிக்மாவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இதான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? வேறு எதுவும் இல்லை. வேறு டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க.